பரணி, ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. அப்டேட்டோட ஆரம்பிங்க. என்னென்ன அப்டேட் வந்துச்சுன்னு சொல்லிடுங்க, அப்படியே அடுத்தது போவோம். விஷால் ப்ரோ நடுவில் ஏதோ பாட்டெல்லாம் போட்டாரு, அதுக்கப்புறம் வரலாம். சரி. தக் லைஃப்ல இருந்து இந்த ஓ மாறா அந்த சிலப்பரசனுக்காக பாடின பாட்டு, அந்த சாங் லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மாரிசன் ஃபஹத் ஃபாசில் வடிவேல் நடிக்கிற படம், அந்த படம் ஜூலை ரிலீஸ்ன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் ஹாட் ஸ்டாரில் வந்து ஜூன் 2 ஸ்ட்ரீம் ஆகுது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட் ஸ்ட்ரீம் ஆகும். அதே மாதிரி மெட்ராஸ் மேட்னி அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஜூன் 6 ரிலீஸ் ஆகுது. ஹவுஸ்ஃபுல் 5 அக்ஷய்குமார் அதுக்கப்புறம் இன்னும் பலர் இந்தி நடிகர்கள் நடிக்கிற படம், அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 நிமிஷம் 53 செகண்ட் இருக்கு ட்ரெய்லர். பட்டு எனக்கு ட்ரெய்லர் பெருசாக பிடிக்கல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பார்த்துருந்தீங்கன்னா. சூர்யா 45 அந்த படம் வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். படம் வந்து செலிப்ரேஷன் ஃபிலிமாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம், ரிலீஸ் டேட்டு நேரம் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூன் 2nd வீக் இல்லைன்னா 3rd வீக்லேருந்து அப்டேட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எஸ்ஆர் பிரபு அவர்கள் ரீசெண்டாக வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. மாமன் அந்த படத்தோட புது டெலிட்டட் சீன் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹரிஹர வீரமுலிருந்து நாளைக்கு தாரா தாரா அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க காலையில் 10:20க்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். என்ன அமைதியா இருக்கு? நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா? கேட்டுச்சு. இதுல அமைதி ஆயிட்டாங்க, ஏன்னு தெரியல. எல்லாம் வந்து இப்போ யாரும் ஐபிஎல் புதுசா ஸ்பீக்கர் வர மாட்டாங்க, ரெக்வெஸ்டும் கொடுக்க மாட்டாங்க, கமெண்ட் இப்போ வர மாட்டேது. வந்தா ஜாலியாக ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஜாலியாக இருக்கும். புதுசாக ஸ்பீக்கர் வந்து கேள்வி கேட்டாங்க ஜாலியாக இருக்கும். நம்மளே டெய்லி பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கே தவிர, ஏதோ 2-3 நாள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் இருந்துச்சு, ஓட்டியாச்சு. இன்னைக்கு என்ன டாபிக் இருக்கு? இந்த வாரம் படமும் இல்லை. விஷால் வேற இப்ப டாபிக் எடுத்து வர மாட்டாரு, கேள்வி கேட்க மாட்டாரு. அப்படி ரொம்ப எப்படி சொல்றது, ஸ்பேஸே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லையே. அதை விட நீங்க மியூட்லயே இருக்கீங்க. ஏன் நேத்துல எங்கங்க நான் மியூட்ல இருந்தேன்? நேத்து வந்து நிறைய பேர் பேசினா அதனால அமைதியா இருந்தேன். மத்த நேரம்லாம் ஆன்லைன்ல வச்சிருக்கேன். வெளியில பேசிக்கிறாங்க, நான் சொல்லல. இல்ல வெளியில பேசிக்கிறாங்களா? நீங்க இதுக்கு மேல பேசுறீங்க. ஐபிஎல் ஆரம்பிச்சதுல கவனம் இங்க இல்ல. இல்லைங்க, இதுக்கு மேல நம்ம எப்படி எவ்வளவு நேரம் நம்ம ஒருத்தரே பேசுற மாதிரி ஆகும் இல்ல. வேற யாராவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம நிறைய பேசலாம். யாரும் கேள்வி நிறைய பேர் புதுசா ஸ்பீக்கர் வரல. இப்பெல்லாம் நல்ல ஸ்பீக்கர் நிறைய பேர் வருவாங்க. அது ரெக்வெஸ்டே கொடுக்காம ரெக்வெஸ்ட் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. இப்போ ரெக்வெஸ்ட்டும் வர்றதில்ல, கமெண்ட்டும் வர்றதில்ல. ஹாய்ண்ணா. வாங்க வாங்க, ரொம்ப தாமதம். என்ன சார், ஏதாவது கண்டென்ட்டோட வாங்க, என்ன ஏதாவது சொல்லுங்க. இல்லண்ணே, என்னண்ணே ஒரு சீசன் ஃபுல்லா ஆடாம இன்னைக்கு ஒரு மேட்ச்ல அடிச்சு கிழிச்சிட்டு இருக்கானே நம்ம ஆளு. அதான் இந்த உன்னை எவன்டா ஜாங்கீர் தர சொன்னதுங்கிற மாதிரி, இந்த மேட்ச் ஏடா நீ பாம்புக்கு வருவங்கிற மாதிரி கடைசி மேட்ச்ல வந்து இது வந்திருக்கான், வீணா போனவன். ஒரே மேட்ச்ல உட்காந்து எல்லாத்தையும் அடிக்கிறான்னு நினைச்சான் போல இருக்கு. பரவாயில்ல விடுங்கண்ணா, அந்த பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆமா ஆமா, என்னத்த ஹாப்பி? ட்ரீம் லெவல்ல எடுக்கலனாலும் பையன் ஆடுறான்ல, விடுங்க, சந்தோஷப்படுங்க. நீங்க ட்ரீம் லெவல்ல எடுக்கிறேன்னு ஃபீல் பண்றீங்களா? ட்ரீம் லெவல்ல எடுக்கிறேன்னு ஒண்ணு ஆர்சிபி டாப் 2 பினிஷ் பண்ணுவோம்ல, அது இவன் தான் வெளியே போயிட்டான்ல. வெளியே டீமுக்காக வேணா கூட பரவாயில்ல, இவன் தான் வெளியே போயிட்டான்ல. ஆர்சிபி டாப் 2ல வச்சுப்பாம்ல இவன் போடுறது. சிஎஸ்கே ஃபார்ம்ல வந்து முடிச்சாங்க, இந்த டீமும் ஃபார்ம்ல வந்து முடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க ஸ்கேம் ஃபார்ம் இல்ல ஸ்கேம். அப்பதான் வந்து அடுத்த மேட்ச் வந்து இதே மாதிரி பண்ணலான்னு என்னவோ பண்றாங்க. சரி பண்ணிட்டு போறாங்க, விடுங்க. 200 ரன் தானே, இதெல்லாம் ஒரு மேட்டா? ஆர்சிபிக்கு செம டார்கெட் தானே, ஜாலியா ஆடினாங்கன்னா சூப்பரா ஆடிடுவாங்களே அவங்களும். சொல்ல முடியாது. பாப்போம், அதுதான் ஒண்ணும் சொல்ல முடியாது. பாப்போம், டாப் 2ல பினிஷ் பண்ணணும் அவங்க, நல்லா இருக்கும். அப்பதான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். உங்களுக்கு மேட்ச் என்ன ஆகணும் சொல்லுங்க. இல்ல வேணாம். நடுவில் இல்ல, ரீசெண்டா 3 தடவை வந்து டோட்டலா கான்ட்ராஸ்ட் ஆயிருச்சு, அதனால வேணாம். அதனால அந்த விட்டாச்சு. அதனாலதான் உங்கள்ட்ட இப்ப கேக்குறது இல்ல.
ஆமா சரி. நீங்களே சொல்லுங்க பரணி, எந்த டீம் டாப் 4 வரணும் அதை சொல்லுங்க. டாப் 4ஆ? டாப் ஒரே டீம் தான், ஆர்சிபி. அதான் சிஎஸ்கே இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி ரைட்டு. எந்த டீம் வரணும் உங்களுக்கு? எனக்கு அப்படிலாம் இல்லைண்ணா, எப்படினாலும் ஆர்சிபி வின் பண்ணா போதும்ண்ணா. எனக்கு இவங்க தான் டாப் 4ல வரணும், இவங்க தான் டாப் 2ல வரணும் அப்படிலாம் இல்லை. ரைட்டு. சரி ரைட்டு. நம்ம கமெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தக்லீஃப் ப்ரொமோஷன்ஸை பற்றி பேசலாம்ல அப்படின்றாரு. அதுக்கு இன்னும் அடுத்த வாரம் இருக்கு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சாதான் அடுத்த ஒரு கடைசி ஒரு வாரமா நம்ம அதை தான் பேச போறோம். அதாவது இந்த இல்ல, வெள்ளிக்கிழமை ஜூன் ப்ரொமோஷன் 30 பத்தி பேச மே சொல்றாரு 30 போல. மனுஷன் 70 வயசுலயும் எல்லா இடத்துலயும் போய் சுத்தி சுத்தி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அத பத்தி பேச சொல்றாரு போல. ஆமா அதுதான் உண்மை. எங்கிட்ட பார்த்தாலும் கமல் இருக்காரு, டீம் இருக்காங்க, ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம், கமல்ஹாசன் 3 பேரும் சூப்பரா எல்லா வகையிலும் ப்ரொமோட் பண்ணாங்க. சிம்பு ஏன் தெரிஞ்சு சிம்பு ஏஆர் ரஹ்மான் இவ்வளோ இன்புட் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல டீமோட ஒரு த்ரெட்டுக்காக. இல்ல, அது மணிரத்னம் படத்துக்கு எப்பவுமே ஸ்பெஷல் உண்டுங்க. எனக்கெல்லாம் நீங்க அவர் உண்மையா கமலோட சொன்னாலும் சரி, சேர்ந்தா ஒரு மாதிரி இந்த ஆயிடுறாருண்ணா வைபா. இந்த பாட்டு இருக்குல்ல, முத்தமலை பாட்டு, அப்பா நான் காலைல எப்பவுமே வந்து ஆஃபீஸில் ஒரு சாமி பாட்டு போடுவேன். சாமி பாட்டு போட்டுட்டு அப்புறமே நிறைய சினிமா சாங்ஸ் ஓட விடுவேன். சரி, நிறைய வெரைட்டி மிக்ஸ் என்னுடைய பிளேலிஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன். அது பாட்டு ஓடும். மாயவனையிலேருந்து ஆரம்பிச்சு இது ஏதோ ஓடிட்டு அப்புறம் மதியானத்தோடு நீ படி, அப்புறம் சீரிஸோ இல்லை படங்கள் பார்க்குறதோ அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்படியே ஓடும். இதுதான் காலையிலேருந்து மதியானம் வரைக்குமான பாடல்கள். ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அது ஒரு பாட்டு தான் ஒன்றுச்சு. ஃபர்ஸ்ட் 3 தடவை வந்து அந்த தீ பாடின வெர்ஷன் பாடினேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல இன்னொருத்தர் அப்லோட் பண்ணியிருந்தாரு இந்த சின்மையோட வெர்ஷன். எனக்கு சின்மை வெர்ஷன் ட்விட்டர்ல கேட்க பிடிக்கல. அதே யூடியூப்ல போய் என்ன குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டியா இருக்கட்டும், அது ஒரிஜினல் வெர்ஷன் விட்டு இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு தோணுச்சு. என்ன வாய்ஸ்! நானும் ரிப்பீட்ல போட்டு இன்னைக்கு வந்து அது மட்டும் தான் கேட்டேன். யூடியூப்ல மட்டும் எப்படி எனக்கு புரியல. யூடியூப்லனாலும் ஏஎஸ் அந்த 2.0 தான் இருக்கும், இதுலனாலும் 2.0 தான் இருக்கும் இல்ல ட்விட்டர்லனாலும். இல்ல, ட்விட்டர்ல இருக்க ஆடியோ விட யூடியூப்ல இருக்க ஆடியோ ட்விட்டர் நல்லா பெட்டரா மோசமா இருக்கு. இருக்கும் தலைவா ஆடியோ சில டைம். இதுல வந்து ஆடியோ அப்படியா? பர்ஃபெக்டா இருந்துச்சு, லிப்சிங்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த வேற லெவல்ல இருந்துச்சு அந்த சின்மை வெர்ஷன் வந்து. நானே காலைல தான் சொல்றேன், மதியானம் வரைக்கும் அந்த ஒரு பாட்டு தான் கேட்டேன். லிரிக்ஸும் அந்த அளவுக்கு ஃபுல்லா மனசுல டக்குனு அப்படியே ஒட்டிக்கிச்சு போய் சூப்பரா. எனக்கு இந்த படத்திலேயே வந்து பெஸ்ட் சாங்கா இதான் தோணுது. அதான் ஒரு பயமாவும் இருக்கு. ஏன்னா மணிரத்னம் படத்துல ஆனா எதெல்லாம் பெஸ்ட் நான் தோணுதோ அது எல்லாத்தையும் விசுவலா எப்படியாவது குதறி வச்சிருவாரு இப்ப ரீசெண்ட் டைம்ல. ரொம்ப அது கடல் படத்துல இருக்க பாட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ராவணன்ல காட்டுச்சிருக்கியா பாட்டா இருக்கட்டும், அஹ் எல்லாமே. இப்ப அந்த செக்கச்சி வந்த வானத்துல வரும் ஒரு பாட்டு, சிட்டுக்குருவியா, அந்த கட் பாட்டு, பண்ணிட்டு போயிடுவாருண்ணே ஒரு பாட்டுக்கும் அதை வந்து மலைக்குருவி. மலைக்குருவியோ சிட்டுக்குருவியோ ஏதோ ஒண்ணு. எனக்கு வந்து அவ்வளவு அப்செட் அந்த படத்துக்கு, அந்த பாட்டு மேல, அந்த விஷுவல்ஸ் மேல. ஆனா பிரகாஷ் அண்ணா, இந்த முத்தமழை உங்களுக்கு எந்த பாட்டை ஞாபகப்படுத்து? ஏதாவது ஒரு பாட்டு ஞாபகப்படுத்துச்சா உங்களுக்கு? எனக்கு பாட்டை ஞாபகப்படுத்துது அதெல்லாம் அடுத்த விஷயம். இந்த நடுவில் போர்ஷன், கோரஸ், அந்த ரஹ்மானோட அந்த மியூசிக் ஒர்க், கம்போசிஷன் எல்லாமே வந்து நம்ம சில சாங்ஸ் தான் அப்படி வந்து நம்ம ரசிக்க மியூசிக்கலா. சில நேரம் பாட்டை கேட்போம், லிரிக்ஸ் பிடிச்சிருக்கும், அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மியூசிக்கில் நமக்கு ரசிக்க தெரியாது. எனக்கு எனக்கு நான் பர்சனலாக சொல்றேன், நமக்குங்கிறதாடி எனக்கு எனக்கு இந்த கர்நாடகா மியூசிக்கோ இல்லை எப்படி சொன்னது இப்படி அப்படி போட்டு அழகழகா ஐயோ அம்மா கையாட்டி ரசிக்கலாம் பிடிக்காது. எப்பயாவது ஒரு தடவை அது மாதிரி மாட்டோம், நமக்கும் பிடிக்கிற அளவுக்கு அது மாட்டோம். அது வந்து இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஷோலாம் உட்காந்துருக்கும்போது சம்மந்தமே நம்ம தலையை வேணுக்கே 360 டிகிரியில் ஆட்டுவாங்க ரசிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு. அது நம்ம சில நேரம் அவங்க நடிக்க சொல்லியிருப்பாங்க, சில நேரம் இந்த ஆடியன்ஸ் அப்படி பண்ண ரியாக்ட் பண்ணுவாங்க வேகமா. ஒன்று ₹1 நடிக்கிறதா ₹100 அடிப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு இந்த மைண்ட் செட் பார்க்குறப்ப அப்படிதான் நமக்கு அதே மாதிரி நடிச்சாலும் தப்பு இல்லை கம்மியாக தோணுச்சு இந்த பாட்டு கேட்குறப்ப. அந்த அளவுக்கு ரசிச்சு ருசிச்சு பாட்டை கேட்டாச்சு. அடுத்தது வருவோம், அடுத்த டாபிக் போவோம். நம்ம அது காட்டியும் சும்மா ப்ரோ வந்தாரு, இன்வைட் கொடுத்துருக்கேன், ஆளை காணோம் இன்னும். ஆமா, லிஸ்னர்ல இருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட புதுப்பேட்டை டிஎம்ல கேட்டாங்க. படம் லிங்கா? ஆமா ஆமா. சுகுமார் ப்ரோட பேச்சை பார்த்தோன்னே அப்படியே புல்லரிச்சு போயிருப்பாங்க எல்லாரும். ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க யாருக்கு வின் பண்ணுவான்னு. இல்ல எனக்கு கெஸ்ஸிங் தெரியல. ஆனா எனக்கு வின் பண்ணணும்னு ஆசைனா எனக்கு 2 ஆசை. 2 பேர் ஒருத்தர் வின் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒன்னு வந்து பஞ்சாப் ஸ்ரேயாஸ் ஐயருக்காக, அடுத்து வந்து ஆர்சிபி தடவை கப் அடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு வச்சு ட்ரோல் பண்றாங்க, அது ஒன்றும் சரியாயிட்டா எனக்கு அது இந்த வருஷம் ட்ரோலுங்கிறது எனக்கு வேற மாதிரி அசிங்கமா இருந்துச்சு. அதனால எனக்கு ஆர்சிபி கப் அடிக்கணும்னு ஆசை. இந்த 2 பேர்த்துல ஒருத்தர் அடிச்சா சந்தோஷம். மும்பை இந்தியன்ஸ் அடிச்சாங்கன்னா 6வது தடவை அடிக்கிறது, ஏற்கனவே 5 தடவை அடிச்சிட்டாங்க, 6வது தடவை அடிக்கிறது. அப்புறம் இந்த இவங்க 6வது தடவை அடிச்சிட்டாங்க, அடுத்த தடவை கண்டிப்பா சிஎஸ்கே தான் 6வது தடவை அடிப்பாங்க. அந்த போட்டிக்கு இந்த 2 பேரும் மாத்தி மாத்தி ஜெயிக்கிற மாதிரி ஆகும்.
அடுத்த வாட்டி அவங்க 6வது தடவை வந்துடும். அப்ப வேற ஆப்ஷனே அடுத்த வருஷமும் ஆர்சிபிக்கு இல்லாம போயிடும். அதனாலேயே எனக்கு வந்து இந்த வருஷம் பஞ்சாப் அல்லது ஆர்சிபி 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். முன்னாடி வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது பஞ்சாப், ஆர்சிபி, டெல்லி இந்த 3 பேர் மேல இருந்துச்சு. டெல்லி தான் அவங்க வீணா போயிட்டாங்க. முதல் 6 மேட்ச் 5 மேட்ச் தொடர்ச்சியா ஜெயிச்சவங்க. அதுக்கப்புறம் டோட்டலா போயிட்டாங்க. அவ்வளவுதான். அதனால இப்ப இருக்கிற இதுல இந்த 2 பேர் கண்டிப்பா வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னவோ நம்ம ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கிறது இல்ல. இது வச்சு என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவன் அடிச்சான் இவன் அடிச்சாங்க இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து ஒருத்த அடிச்சான் பாருங்க ஒரு பல்ட்டி. ஆமா 100 அடிச்சுட்டு என்னமோ பண்ண போறான். நான் க்ளோஸ் எல்லாம் கட்டணும் ஏதாச்சும் வித்தியாசமா ஏதாவது பண்ண போறான். ரொம்ப வித்தியாசமா பல்ட்டி அடிச்சு விட்டான். அது வர வேண்டிய சீசன் ஃபார்முக்கு வரதான் வந்தான். சரி ரைட்டு, அவனுக்கு கரெக்டா சிஎஸ்கே மேட்ச் கூட ஆர்சிபி மேட்ச் கூட நல்லா ஃபார்முக்கு வரணும் ஆசை போல இருக்கு. 2 அது கூட பரவாயில்ல. ஓனர் இல்லைங்க கடைசி 2 மேட்ச் முக்கியமான மேட்ச். ஓனர் இல்ல இல்லாத மேட்ச் ஃபேஸ் பண்ண முதல் பால் 2வது பால் 6 அடிக்கிறான். ஓ அதனாலதான் அடிச்சிருக்கானா? இப்ப இந்த கண்டக்டர் உட்கார வச்சு அவர் படத்துல இருக்கும் வடிவேல் காமெடி அது மாதிரி அவரை உட்கார வச்சு அந்த வண்டி வேகமா ஓடுமா, அவர் உட்கார வச்சு வண்டி ஓடாது போல இருக்கு. அவர் இல்ல ஒண்ணு அடிச்சு விட்டான். சந்தோஷம். விஷால் ப்ரோ, ஹவுஸ்ஃபுல் ஃபைட் ட்ரைலர் பாத்தீங்களா? இன்னும் பாக்கலைங்க, எல்லாம் கதறாங்களே பார்த்துட்டு. உங்களுக்கு ஏத்த கண்டென்ட் உடனே வந்துடுறது. எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு ஏத்த கண்டென்ட். அதை பத்தி பேசிட்டீங்களான்னு தெரியல. அந்த முருனாலும் பூஜா ஹெக்டேவும் ஆடுறது வந்து அது என்ன காத்துவாக்குல 2 காதல் ரீமேக்கா ப்ரோ? அது இல்லையா ப்ரோ? பல்தான் அது இல்லையா? அப்படியா? இல்ல ஏதோ விட்டு இருந்தாங்க. அடுத்த வருஷம் ஜூன்லயே ஏப்ரல்ல ரிலீஸ் டேட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஏதோ சல்லுபாய் படத்தோட ரீமேக்கா, பழைய படத்தோட. இது அப்படியா? ஒருவேளை ராஜாப்பட்டை ரீமேக்கா இருக்குமோ? இல்ல வடிவேல் பாலாஜியே வடிவேலுக்கு டூப்பு, அவருக்கு ஒரு டூப்பு போறாருங்கிறப்ப சல்மான் கானே இப்ப ரீமேக் படம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவரு சல்மான் கான் படத்தையே ரீமேக் பண்ணிட்டு இருக்கிறாரா? சரி அடப்பச்சோம். பூஜா ஹெக்டே முருனால் ப்ரோ, வேற என்ன தேவை? ஹீரோவையா பார்க்க போறோம்? அது வேணா சொல்லுங்க. அந்த ஹீரோ நடிச்சு இப்ப யாரும் பாக்குறதும் கிடையாது. தெரிய ரீமேக் நடிச்சு அப்படியா வரும்னு தான் வந்தானே நடுவில் ஆனது அவரே தான். ரைட்டு பிரகாஷ், நான் ஹவுஸ்ஃபுல் ஃபைட் ட்ரெய்லர் பாத்தீங்களா? இல்ல பர்னி, நான் போர் பார்த்தேனா அதுல வெறுப்பாயிட்டேன். அதோட முடிச்சுட்டேன். அந்த மாதிரி பக்கம் கூட போக கூடாது முடிய மாட்டேன். ட்ரெய்லர் கூட பார்க்க கூடாது. ட்ரெய்லர் நான் பார்த்தேன், எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்பூரா இப்படியும் படம் எடுத்துட்டு இருக்கீங்க இன்னமும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது எனக்கு தெரிஞ்ச ஃபிளாப் ஆயிரும் தான் தோணுது. ஏன்னா இப்ப அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எவால்வ் ஆயிட்டாங்கன்னு நம்புறேன். மட்டும் தக் லைஃபோட வருது, என்ன ஆகுதுன்னு பாப்போம். அப்படியா? பர்னி ப்ரோ, அது டெத் ஆன் த நெயில்னு ஒரு படம் இருக்குல்ல, அதோட ரீமேக்கோ? எது ப்ரோ? அன்னைக்கு அந்த பேன் இண்டியா ஸ்பேஸ்ல ஒரு ஹிந்திக்கார பொண்ணு வந்து ஒன்னு காதலா ரீமேக்ன்ட்டு போகுது. அதுதான் தெரியல. ஹவுஸ்ஃபுல் பார்த்ததே இல்ல. காதலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க ஹவுஸ்ஃபுல்னு அந்த புள்ள. அது தெரியல ப்ரோ. கமல் ப்ரோ தெரியல ப்ரோ. ஏங்க இந்த ஹார்ட் டிரைவ் பஞ்சாயத்து என்னதாங்க, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என்னங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் அது துத்திக்கிட்டு இருக்கு. அது ஆர்டிஸ்ட் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றது ஒண்ணு, ஆனா அந்த ஆபீஸ் பாய் எடுத்துட்டு ஓடிட்டாரு ஆப்ஸ்காண்டிங், அது புதுசா இருக்குடா. அது சாரி சார் ப்ரோ. இல்ல பரணி ப்ரோ, இல்ல சொல்லுங்க வாடா போறாங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா தலைவா, ஆனா பரணி ப்ரோ எனக்கு என்னன்னா பரணி ப்ரோ, இங்க வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்ன்றாங்க, அங்க என்னன்னா உன்னி முகுந்தன் ஒரு படம் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் அடிச்சுட்டாரு. நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்டுட்டீங்க. யாராவது கேட்டா சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். நேத்து நைட் ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து உன்னி முகுந்தன் மேனேஜர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. உன்னி முகுந்தன் வந்து என்னை வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ரீசெண்ட் டேஸ்ல அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தாரு. பட வாய்ப்பு எதுவும் கிடைக்கல, அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ ஒரு 3 hours பிஃபோர் வந்து உன்னி முகுந்தன் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு இதை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த அலிகேஷன் வந்து டினை பண்ணி பிசிக்கல் அட்டாக் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி ஜாயின் பண்ணாரு, அவரை பத்தி உன்னி முகுந்தனை பத்தி இண்டஸ்ட்ரியில எப்படிலாம் வந்து ரூமர்ஸ் பரப்புறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அது பெரிய போஸ்ட். ஆனா வந்து இந்த அலிகேஷன் நடக்கல. போலீஸ்லயும் வந்து சிசிடிவி வந்து செக் பண்ணப்போ அட்டாக் பண்ற மாதிரி, பிசிக்கல் அசால்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த மேனேஜர் கூலிங் கிளாஸ் வச்சு பேசிட்டு இருக்கப்ப அந்த கூலிங் கிளாஸை மட்டும் மனுஷன் வந்து உருவ சொல்லிடுறாரு. அவர் உருவ மாட்டேன்னு சொன்னதுக்கு அதை மட்டும் கழட்டி போட்டிருக்காரு போல. அந்த கிளாஸ் உடஞ்சது உண்மைதான். பட் ஆனா வந்து பிசிக்கலா அசால்ட் பண்ணலையா. அதுதான் இப்ப வந்திருக்கிற நியூஸ். அதுவுமே தப்புதானே? தேங்க்ஸ் ஃபார் தி கிளாரிஃபிகேஷன். எது ப்ரோ?
அவர் கிளாஸ கிளாஸ் போட்டதுமே போட்டதே தப்பு தானே தப்பு ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆனா அடிச்சேன், நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணேன் அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் ஓகே. அது பெரிய தப்பு. அது அதான் அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ தேவலாம் இல்ல. நான் சுகுமார்னா கேக்குதா? பிப்ரவரி 19 போட்ட ட்வீட்டை இப்போ கோட் பண்ணி போறாரு. மியூட் பண்ணி விளையாடுறாரு பாத்தீங்களா? ஏன் பண்ணி ப்ரோ சொல்லுங்க. இதை வச்சு ஒரு ஸ்டோரி எடுத்துருவீங்கல்ல? இதை வச்செல்லாம் எடுக்க மாட்டாங்கங்க. இந்த உன்னிமுகந்தன் மேனேஜர் அடிச்சதை வச்சு ஒரு ஸ்டோரி எடுத்துருவீங்க. இதை வச்செல்லாம் எடுக்க மாட்டாங்க. கேக்குதுண்ணா, நீங்க மியூட் போட்டப்பே தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க. என்னாச்சு? என்ன சொன்ன? இல்ல, மியூட் போட்டு விளையாடுறீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பிப்ரவரி 19 போட்ட ட்வீட்டை இப்ப கோட் பண்ணி மாஸ் காட்டுறீங்கன்னு சொன்னேன். நான் அப்பயே சொன்னேன், யாருமே இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க. நான் யார் சொன்னா? யாரு இல்லைன்னா? சில பேர் சொன்னாங்க, சரி சரி. அகிலன் பேக் டிராப் இது அப்படிலாம் இருக்காது அப்படி இப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை எங்க ஆபீஸ் எழுத்தாப்புல ஒரு பெரிய திமுக மாநாடு நடக்க போகுது. அந்த ஒரு ஓப்பன் கிரவுண்டா இருந்துச்சு, அதை இப்ப சூப்பரா மாத்திட்டாங்க. பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. ஓகே ஓகே. இப்ப மதராசி கிளைமேக்ஸ் ஷூட் வந்து அந்த கப்பல்ல நடந்துகிட்டு இருக்கு. அதோட ப்ரொடியூசர், அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வச்சிருந்தாரு. ப்ரோ என்ன ப்ரோ துப்பாக்கி கிளைமேக்ஸா? இல்ல ப்ரோ, இது வேற படமே, வேற மாதிரி பேக் டிராப்பா இருக்கும் பாருங்க. கிளைமேக்ஸ் துப்பாக்கி மாதிரி இருக்குமான்னு கேக்குறாருண்ணா. இல்ல இல்ல இருக்காது. துப்பாக்கி வந்து வேற. ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு மிலிட்டரி அந்த இதுல வரும். அப்படி கேட்கல, இது அப்படி இல்ல. மொத்தமாவே இதுல கப்பல்ல நடக்கும்ல, கப்பல்ல வருது, ஹார்பர்ல வருதானே அவர் கேட்கறாரு. படம் ஃபுல்லாவே வந்து ஆல்மோஸ்ட் படமே வந்து ஒரு 70% ஹார்பர் பேக் டாப் தான் ப்ரோ. அது ஒரு சீன் மட்டும் வச்சு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. சரி ஓகே விடுங்க. கூலிலே ஹார்பர் தான் அதிகமா காட்டுறாங்க. ஆமா ஆமா கரெக்ட். அது ஃபர்ஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதுவும் அந்த பேக் ட்ராப் தான். கோல்டு ஸ்மக்லிங். ஏங்க எதா இருந்தாலும் கப்பல் வழியா தான் ஸ்மக்லிங் பண்ணுவாங்க. எல்லாம் ராக்கி பை ஆரம்பிச்சது, அதனால கவலைப்படாதீங்க. ஃப்ளைட் வழியாவும் பண்ணுவாங்க. ஃப்ளைட் வழியெல்லாம் ரொம்ப கஷ்டம். விஷால் ப்ரோ அப்படி வாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஏங்க KGF 2ல வந்து ராக்கி பை கொட்டின தங்கத்தை எப்படி எடுக்கிறாங்க, அதுதாங்க விஷால் ப்ரோ. நீங்க ஃப்ளைட் வச்சு கடத்துறாங்கன்னு சொன்னது எந்த படம் தெரியுது? எந்த படம்? தபு. அப்புறம் அவங்க பின்ன கீர்த்தி சனோன்னு யாரோ நடிச்சிருப்பாங்களே, 3 ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அதேதான். இல்ல ஃபிளைட்ல வந்து சில்ட்ர ஸ்மக்லிங் தான் கப்பலோட கம்பேர் பண்ணா. அதுல ஒரு ஆளோட உடம்புக்குள்ள வச்சுதான் கொண்டு போக முடியும். கப்பல் அப்படி கிடையாது. ஐயா, நார்கோஸ் ஃபிளைட் ரெடி பண்ணா பேப்லோ மொத்த ஃபிளைட்டையுமே புதுசா உருவாக்குவாங்க. வேற ஒரு கைங்க. பேப்லோ இது நார்கோஸ்னு சொல்லி நீ லைட்டா ஹைப் பண்ணிட்டே இருக்காரு. நானே சரி பாக்குறேன் எப்பயா ஃப்ரீயா இருக்கிறப்ப. பாருங்க நார்கோஸ் பாருங்க. கண்டிப்பா ப்ரோ. இல்ல ஆக்சுவலா அது வந்து அனிருத்துக்கு அந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிரேக்கிங் பேடும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பிரேக்கிங் பேட் ரொம்ப பிடிச்சனால தான் அவருடைய ஸ்டுடியோ பேர் ஆல்பக்குக்கின்னு வச்சிருக்காப்ல. அந்த அளவுக்கு ஒரு வெறியன் அவரு. அவர் பேரு ஹைசன்பர்க்னு வச்சிருக்காப்ல. அது அவரா லோக்கியா யாருமே தெரியல. ஹைசன்பர்க் இல்ல அது அவர்தான். ஹைசன்பர்க் வந்து அனிருத் தான். நானே சொல்றேன், அபிஷியலா சொல்றேன், 100% 100% சொல்றேன். அவர் தான், அனிருத் தான் ஹைசன்பர்க். அப்படின்னா சூப்பரா இல்ல சார் இப்போ ஒரு லீக்ஸ். அது அவர் பேர் போட்டா எல்லாரும் வந்து கேட்பாங்க அப்படின்றதுனால ஹைசன்பர்க் அப்படின்னு போட்டுட்டு சுத்திட்டு இருந்தாரு. அந்த டைம்ல சொன்னாங்களே. ஆனா இங்கிலீஷ் பாட் மட்டும் தான் எழுதுவாரு. ஆமா ஆமா ஆமா, அது லோக்கிக்கு மட்டும்தான் போல. சரி விஷால் ப்ரோ, அந்த சீரீஸ்ல அவர் நேம் எதுக்கு ஹைசன்பர்க் வரும்? அவருக்கு தான் பேர் இருக்கு ப்ரொஃபஸர். ஆகு ஐடென்டிட்டியை மாற்றி வச்சு பண்ணிட்டு இருப்பார் ப்ரோ. ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைசன்பர்க்னு பேர் வச்சு. விஷால் ப்ரோ, இன்னைக்கு உங்க ஆள் பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, ரியாக்ஷன் வருமா? அவர் எஃப்எம்ல பேச போயிட்டாரு ப்ரோ. ஆமா, அப்பப்ப கேப் எடுத்துட்டு அங்க போயிடுவாரு.
குமார் ப்ரோ ஏன் அமைதியாயிட்டீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நானே வந்து ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருக்கேன். ஏன் என்னாச்சுன்னா? எதுவும் இல்ல, ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகுது. சரி. ஒர்க் அவுட்னா வந்து நார்மல் வாக்கிங்கு, ஜாக்கிங்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. கார்டியோ சும்மா அப்டமனு. இன்னைக்கு தான் ஒரு படி மேல போயிட்டு புஷ்அப்ஸ், டம்பிள்ஸ் அதெல்லாம் எடுத்தேன். எடுத்த உடனே உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி பத்துன்னு இருக்கேன். படுத்துட்டு இருக்கீங்களா? நான்லாம் பண்ணிட்டு இருந்தேன். போயிட்டீங்களா? ஜிம்முக்கு போயிட்டீங்களா? ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ, வீட்லயே தான் பண்ணேன். நான் ஆல்ரெடி 18 வரையும் பண்ணிட்டு இருந்தேன். 2019 விட்டது. பல பல சில பழக்கங்களால அதெல்லாம் விட்டுட்டேன். அப்ப ஜூன் 12 பாக்குறப்ப ஆள் டோட்டலா மாறி இருப்பீங்க. கண்டினியூவா பண்ணனா, அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 நாள் தொடர்ந்து பண்ணனா ஓரளவுக்கு மாறி இருக்கலாம். ஆனா பண்ணுவேனான்னு தெரியல. இன்னைக்கு பண்ணதுக்கே வந்து ஐயோ போதும்பா சாமி அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல அது பிட் ஸ்டாப்ல கார் அப்படி நிப்பாட்டினா பிட் ஸ்டாப்ல இறங்கி அது மாதிரி ஆகுன நம்ம தலைவன் ஃபேனா இருந்துகிட்டு அந்த மாதிரி ஒரு இல்லப்பா சொல்றது ஈஸி, ஆனா பண்ண முடியல. உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் பண்ணிட்டு என்னடா நீ இவ்வளவு பேசுற அப்படின்னு சொல்லலாம். அது கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு 8 வருஷமா எதுவுமே பண்ணாம, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாம, அது கோவிட் வேற 2020 வந்துடுச்சா, ஒரு 3-4 வருஷமா வந்து எதுவுமே சுத்தமா பண்ணாம இப்பதான் ஏதோ நடக்கலாம்னு நடந்து வாக்கிங் போய் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல ஒரே தொல்லை. என் ஒய்ஃப் வந்துட்டு நீ அடுத்தது அது பண்ணணும் இது பண்ணணும் தம்பிள்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வர வச்சிட்டா. நீ ஜிம்முக்கு தான் போக மாட்டேன், வீட்லயே வர வச்சிட்டேன் பாருன்றா. ஐயோ ஆர்பிட்ரக் எலைட் 12 நாள்ல உங்க பேண்ட் சைஸ் குறையும். அந்த மாதிரி தான் ட்ரை நீங்க பண்ணலாமே. அங்க இருப்பா, எனக்கு எதுவுமே எனக்கு வீட்டுல சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. இதுதான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடணும்ட்டு இதுதான் சாப்பிடணும்ட்டு நான் அருகம்புல் ஜூஸ் கொடுக்க போறாங்க காலையில. வேற காலையில வந்து முட்டை ஓட்ஸ் தான் நானும் பாம்பான்ற மாதிரி அந்த மாதிரிதான் நிலைமை ஆகி போச்சு. இட்லி பொங்கல் பூரின்னு சாப்பிட்டு இருந்தவனுக்கு சரி என்ன பண்றது. ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறது நல்லதுதானே? இல்ல இட்லி சாப்பிடலாமே. இல்ல பாரு, நீங்க டோட்டலாவே வந்து ஒயிட் ரைஸ் எல்லாமே விட்டுட்டேன். அப்ப பிளாக் சாப்பிடுங்கண்ணா. ஏங்க ரைஸே இருக்காதுங்க ஃபுல்லா. இதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாம் கொடுப்பாங்க. சப்பாத்தி எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல சாப்பிடுறேன். இது டயட் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. என்னன்னா 4-5 இடத்துக்கு போறோமா, நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாம 4 பேர் சாப்பிடுறது மட்டும் அப்படியே பார்த்துன்னு இருக்கணும்னு தோணுது. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுல ரொம்ப வலிக்குது. அது ஒண்ணுதான். இப்ப சமீபமா தக் லைஃப் இது கூட பிரகாஷ் எல்லாருமே வந்து இருந்தாங்க. அப்ப கூட வந்து எல்லாருமே ஒரு 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 லெவல் சாப்பாடு சாப்பிட்டாங்க. நம்ம லைட்டா அப்படியே ஒண்ணு எடுத்து பார்த்து சாப்பிடணும் போல தோணுச்சு. சுகுமார் அது ஒரு அளவுக்கு கேக்குதாண்ணா? மறுபடியும் ஃபிட் ஆயிடுச்சுனா ஃபிட் ஆயிட்டீங்கன்னா என்ன சாப்பிட போறேன் தெரியுமாண்ணா? சும்மா நான் இப்ப என்ன சாப்பிட போறேன் தெரியுமாண்ணா? என்ன சார்? சும்மாங்க. இல்ல ஒண்ணும் இல்லடா, சரி விடுங்க. பரவாயில்ல சொல்லு. சிக்கன் பிரியாணி அண்ட் லாலிபாப்னா. சாப்பிடு விஷால், நீங்க உண்மையா சொல்லட்டுமா? நல்லா சாப்பிடு. லாலிபாப் மட்டும் அழுத்தி சொல்றீங்க. நல்லா சாப்பிடுறல, உனக்கு என்ன வயசு ஆகுது இப்போ? ஆமாண்ணா. அண்ணா ஏன்னா இப்படி அது மட்டும் சொல்லிடுறேன். 26 30 ஏஜ் தாண்டியதுக்கு அப்புறம் நீ நினைச்சாலும் அது சாப்பிடக்கூடாதுன்ற நிலைமை மாதிரி வந்துடும். அது வந்து நான் வந்து உண்மையாலே எனக்கு ஃபிட்னஸ் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு கோவிட்க்கு அப்புறம். இந்த பிரகாஷ் என்னைக்கு சென்னைக்கு வந்தாரோ அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு நானும் ஃபிட் ஆகணும். நீங்க எல்லாம் பிரகாஷ் வந்து போட்டோல வந்து பாக்குறீங்க, அவர் வந்து ஒல்லியா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் ஒல்லியா இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவரு நாங்க மேக்ஸுக்கு கூட்டு போயிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம். நியூ இயருக்கு நாங்க போறதுக்கு முன்னாடி, பிரகாஷ் நீங்க சென்னை ட்ரெண்டுக்கு வரணும், நீங்க மாடர்னா வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஊர்லயே எல்லா கடையும் இருக்குதுங்க, நான் அங்கேயே வாங்கிட்டு வரேங்கன்னாரு. போதுங்க. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது வந்து பிரகாஷ்க்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு ஷர்ட் வாங்கணும். நான் ஓவர் சைஸ் இது இல்ல, இதுதான் இப்போ ட்ரெண்டுன்னு. அவர் அதை போடும்போது வந்து அவரு டிஷர்ட் கழட்டு உள்ள வந்து ஒரு அந்த உள் பனியன் பண்ணி போட்டு இருந்தாரு. செம்ம ஃபிட்டா இருக்காருங்க. உண்மையிலேயே அவர் டெய்லியும் ஹோம் ஒர்க் அவுட் பண்றாரு. அது நம்மளா யார் வேணா கேட்டு பாருங்க. அவர் இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
பிரகாஷ் அண்ணா என்ன ஒர்க் அவுட்டா டெய்லி பண்றாரு. ஏன்னா பிரகாஷ் ப்ரோ இல்ல நியூ இயர்லி புது ட்ரெஸ் பிரகாஷ் bro, போடுற மைண்ட் செட்லயா பொய் இருக்கீங்க? மட்டும் சொல்லக்கூடாது ப்ரோ. ஒருத்தன் உடம்பு பார்த்தாலே தெரிஞ்சிரும் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு. அட ஏங்க நீங்க வேற இந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். வாக்கிங் போறது அது போற இந்த 2 மணி நேரத்தை அப்படி வாக்கிங் போய் செலவு பண்ணிட்டு இருப்பேன். டெய்லி 2 மணி நேரம் சாயங்காலம் நடப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன். அந்த பேசிக்கிட்டே போனோம்னா எவ்வளவு தூரம் போனோம்னு தெரியாது. கிட்டத்தட்ட எப்படின்னா என் வீட்டுல இருந்து மலைக்கோட்டை பிரகாஷ் வந்து bro, போயிட்டு நீங்க வந்தா ஒரு புஷ்அப்ஸ் தம்பிள்ஸ் போயிட்டு வந்து ஒரு பண்றது 4 இல்ல, கிலோமீட்டர் அப்படிதானே? பண்ணேன். முன்னாடி பண்ணேன். இப்ப ஸ்பேஸ் போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்தீங்களா, போயிட்டு 2 மணி நேரம் ஒரு ஒண்ணுமே சேர்ல போட்டு பண்ணலன்னு உட்காந்தாச்சு, சொல்லிட்டு அவ்வளவுதான். முன்னாடி பண்ணன்றாரு. இப்ப இதுவும் பண்றேன்னு ஒத்துப்பாரு, பண்றாரு அவர் எல்லாமே. ஆனா ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க அட்வைஸ் கொடுக்க மாட்டீங்க ப்ரோ. ஏங்க எனக்கு நான் அந்த அட்வைஸே கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா நான் அப்ப நான் ஒன்னே ஒன்று தான், தான் ஒழுங்கா இருந்தா தான் அட்வைஸுங்கிறதெல்லாம் கொடுக்கணும். இல்லைன்னா கொடுக்கவே கூடாது. நான்லாம் வந்து சாப்பாடு அன்லிமிட்டட் தான், எதையுமே கணக்கு பார்த்தது இல்லை, எதுவுமே வந்து இது பண்ணல. என்ன ஒன்று டீ காஃபி குடிக்க மாட்டேன், அதுதான் தேவையில்லாத என்ன குடிக்க அது. மாட்டேன், அவ்வளவுதான். இந்த தவிர டிவி சாப்பிட மணிகண்டன் மாட்டேன். மிமிக்ரி தானே ஞாபகம் வருது. டீ காபி பல்ல பிச்சு போடுவோம் படவா அப்படின்ற மாதிரி. டீ காஃபி குடிக்க மாட்டாரு. சிவகுமார் வயசு தானே. அதுதான், டீ காஃபி குடிக்க மாட்டாரு. சென்னைக்கு வந்தா கூட வந்து ஷவர்மா சாப்பிடுறீங்க, அடே ஷவர்மாலாம் எனக்கு ஒத்துக்காதுங்கன்னாரு. இப்போ கூட தக்லீஃப் அந்த இது முடிச்சுட்டு நாங்க பீனிக்ஸ் மால் கூட்டு போயிட்டு, பிரகாஷ் ப்ரோ சப்வேல சாப்பிடுங்க என்ன, ஏங்க இதெல்லாம் வேணாங்க, எனக்கு நல்ல தோசை கடையா கூட்டின்னு போங்க, எனக்கு தோசை சாப்பிடணும்னாரு. பிரகாஷ் ப்ரோ தோசை எல்லா ஊர்லயும் இருக்கும் ப்ரோ, நல்ல விஷயம் நீங்க தானே. பர்கரு பீஸான்னு சாப்பிடுங்க ப்ரோனா, அதாவது வேணாங்க அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. அப்புறம் வெளியே வந்தா கூட இது மாதிரி சாப்பிட மாட்டாரு. ஏங்க எனக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, அதனால எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த சவர்மாங்கிற ஐட்டம் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில ஒரு தடவை கூட தொட்டது இல்லை, அது தொட போறதும் கிடையாது. எனக்கு அது ஒரு சிக்கனை வந்து திரும்ப திரும்ப சூடு பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு எனக்கு. எனக்கு அது பிடிக்கல, பார்த்தாலே பிடிக்கல. அப்புறம் நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்தை எதாவது சாப்பிட்றது இல்லை. அப்புறமேட்டு சிக்கன் பாப்கார்ன்னு சொல்றீங்க, அதை பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. அதே மாதிரி எனக்கு சில விஷயங்கள் இருக்கு, டீ காஃபி சாப்பிட மாட்டேன், இதுதானே தவிர மத்தபடி மத்த எதுவுமே எனக்கு கணக்கு கிடையாது. சுகுமார் அண்ணா, நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா உங்களுக்கு இது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாது. பேட்மிண்டன், ஸ்விம்மிங் மாதிரி உங்களுக்கும் நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்குமேண்ணா. எல்லாம் நல்லாதான் இருக்கும். நீ டைம் கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்தனா நானும் போயிட்டு வந்துடுவேன். இல்ல நான் ஸ்விம்மிங் தான் பண்ணீங்கன்னா உண்மையாலுமே ஃபுல் பாடி அதுதான்ப்பா. நம்ம ரொம்ப ஆடம்பரமா இருந்தா வீட்லயே ஸ்விம்மிங் பூல் கட்டி நம்ம ஸ்விம்மிங் பண்ணலாம். இல்ல வெளியே கிளாஸ், அந்த அளவுக்கு நான் வெளியே கிளாஸ்க்கு போனோம்னா இல்ல இல்ல விஷால் ப்ரோ, போறது பிரச்சனை இல்லை. உண்மையாலுமே காசு செலவு பண்றது, நேரம் செலவு பண்றது கூட பிரச்சனை இல்லை. இப்ப நான்லாம் ஸ்விம்மிங் கிளாஸ் போகணும்னு ஆசை, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா போகணும்னாலே நான் இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு, ஏரியாவே 7 கிலோமீட்டர். நான் போக 7 வர 7, அதுலயே ஒரு குறிப்பிட்ட நேரம் போயிடும். அப்புறம் எங்க வெளியில எங்க நம்ம உண்மையாலே வந்து ஆமா, அதான் ரொம்ப ஆசை மட்டும் ஆமா தான். விஷால், உண்மையாலே வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் போகலாம், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சேர்ந்து நம்ம வந்து பண்ணலாம். இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆனா வந்து டைம் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி அமையாது. இந்த டர்ஃப்ல விளையாடுறாங்களே இப்ப எல்லாருமே வந்து, இப்ப எல்லாருமே டர்ஃப்ல விளையாடுறாங்க. நீங்க பாத்தீங்க சென்னையில முக்காவாசி, சென்னைன்னு இல்ல எல்லா ஊர்லயுமே டர்ஃப் அதிகமாயிடுச்சு. அதுல ஒரு உடம்பு உழைப்பே இல்ல. அது எல்லா நம்மலாம் வந்து சின்ன வயசுல வந்துட்டு ஓப்பன் கிரவுண்ட்ல ஆடி இருப்போம், பயங்கரமா ஓடி இருப்போம். இதுல விழுந்தா கூட கால் அடிபடாது, ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரிதான் இருக்கு இடம். அது ஓகே, எதுவுமே பண்ணாததுக்கு வந்து அது டர்ஃப்ன்றது வந்து ஒரு பெட்டர் பிளேஸ் தான். இருந்தாலுமே வந்து அது காலையில விளையாடுறது ஒரு வேற மாதிரி இருக்கும். நைட்டு ஒரு மிட் நைட்ல 12 மணி 1 மணி 2 மணி வரையும் விளையாடுறாங்களே, அது வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட். தூக்கத்தெல்லாம் போய் வேற மாதிரி ஜோன்ல போகுதுல்ல, அது சொல்றேன். சுகுமார்ண்ணா, ஐபிஎல் முடிச்சோடனே பேட்மிண்டன் சேரலான்னு இருக்கேன். இவ்வளவு பேசுறீங்க, பாப்போம். நான் இப்பதான் பிரியாணியும் ஒரு மில்க் ஷேக்க சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அப்படி கில்ட்டில ஆகக்கூடாதுங்க, சந்தோஷம் கண்ணீரேன்னு பாருங்க. இல்ல எனக்கு உண்மையா சீரியஸா புரியல. இல்ல சீரியஸா சொல்றேன், எனக்கு சொல்லுங்க. சாப்பாடுல வந்து எனக்கு என்ன கணக்கு பண்ணணும், என்ன டயட்ல இருக்கணும், டயட்டோட ஸ்டார்டிங் சொல்லுங்க. அப்ப சீரியஸா ஒரு உண்மையான டயட்டிங் சார்ட். எனக்குலாம் வந்து இது வரைக்கும் நான் எதுக்குமே கணக்கெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன். ஒரு இட்லி கொடுத்தாலும் காலைல சாப்பிடுவேன். இல்ல பூரி ஒரு 5 இட்லி 8 பூரி 10 பூரி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். கணக்கெல்லாம் கிடையாது. சாப்பாடு மதியம் அன்லிமிட்டட் தான், என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாப்பாடை பத்தி கணக்கே பார்த்ததே கிடையாது. ஏன் அது கணக்கு பார்க்கணும், இல்ல என்ன பிரச்சனை, எவ்வளவு குறைக்கணும்? சொல்லிடுறேன் பிரகாஷ் ப்ரோ, கேட்ட கேள்வி சூப்பரா ஆன்சர் பண்றேன். நீங்க சாப்பிடுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற வேலையை பார்த்துருவீங்க. 4 இடத்துக்கு போறீங்க வரீங்க, சாப்பிட்டு பெட்ல எங்க வேலையை பாக்குறேன், நேரா போறேன் ஆபீஸ்ல உட்காடுறேன். ஆபீஸ்ல காலைல உட்காந்து சாயங்காலம் சீட்டை தூங்குறீங்களா? மதியால தூக்கமே எனக்கு. அதாவது நைட்டு சீக்கிரமும் படுத்துட்டு டைமிங்க்கு தூங்குறது ஆள் நீங்க மட்டும் தான் ஸ்பேஸ்ல எனக்கு தெரிஞ்சு.
ஒரு 10 அதை தூங்க விடாம பண்ணிட்டீங்க. ஏங்க 10 மணிக்குள்ள நாங்களாம் தூங்குவாங்க. 10 மணிக்கு முடிக்கிறேன். இல்ல இல்ல, இப்ப 11 நீங்க 10 ஆக்கிட்டீங்க. மணிக்கு முடிக்கிறேன்னு சொன்ன விஷயம். ஏன்னா ஏன் முடிக்கிறீங்கம்மா ஒரு பக்கம். இல்ல பிரகாஷ் நீங்க நல்லா எல்லாம் என் யோசிச்சு பொண்டாட்டி பாருங்க. வர ஜூன் வரைக்கும் மாசம் தான். ஸ்டார்ட் ஆகி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 10 மணிக்கு நீங்க தூங்க போக மாட்டீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போயிடுவாரு. ஆ அப்பதான் இல்ல பாரு, அதுக்கு முன்னாடி எப்படின்னா 9க்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு 9:30 10 மணிக்கு படுத்துருவேன் பாரு நீ. இப்ப என்ன அந்த ஜூன் ஆரம்பிச்சு கரெக்டா நம்ம போன ஜூன் 22 நீங்க ஆரம்பிச்சோம். ஸ்லீப் சைக்கிள், உங்க ஃபுட் சைக்கிள் எல்லாமே 22 டைம்க்கு சாப்பிடுறீங்க ப்ரோ. இங்க அப்படி இல்ல. நீங்க 10 மணிக்கு தூங்குற டைம் தான் எல்லாரும் இங்க சாப்பிடுற டைம். முக்காவாசி பேர் இருக்கீங்க. இல்ல அதை வேணா சொல்லுங்க. அதுதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் காலைல அந்த ஒரு 8:45 சாப்பிடணும், மதியானம் ஒரு 1:45 சாப்பிடணும், ஈவினிங் 8 மணி 8:30 சாப்பிடணும். இதுதான் நம்ம டைம் சார்ட். அது எப்படினாலும் அது எல்லா நாளையும் ஃபாலோ பண்ணிடுறது. வெளியூர் போனா மட்டும் அதை விட்டுறது. வெளியூர் போனா அது அங்க என்ன கிடைக்குதோ அப்ப சாப்பிட்டுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு உள்ளூர்ல எப்பவுமே நமக்கு இதான் டைம் சார்ட் பண்ணிக்கிறது. மற்றபடி இந்த அதுல லிமிட் அன்லிமிட்டட் எதுவுமே கிடையாது. என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான், ஆனா அவ்வளவுதான். நான் இது இனிமேல் மட்டும் குறைக்கிறதா சொல்லணும்னு சொல்லு, நினைச்சேன். குறைச்சிக்கிறேன். ஏதாவது சொல்லிக் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது மாத்தணும் அண்ணா அப்படின்னா சொல்லுங்க. இல்ல பரணி ப்ரோ, நான் இதை மட்டும் சொல்லவா? என்னன்னா, நான் ஃபுட் சைக்கிள் என்னோட இதுன்னு சொல்லல, இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஞாபகம் இல்ல. நான் வந்துட்டு இங்க ஒரு வீடியோக்காக மதுரை ஜெயில் போனப்ப உண்மையாலுமே ஜெயில இருக்கிறவங்களோட அந்த ஃபுட் ஸ்டைல் வந்துட்டு நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். 6:30 மணிக்கு டிஃபனு, 11:30 மணிக்கு லஞ்சு, சாயங்காலம் 6:30 மணிக்கு டின்னர். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இது நிறைய டாக்டர்ஸும் சொல்றது, அது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. சன் செட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம டின்னரை முடிச்சிட்டோம் அப்படின்னா அது சூப்பரா இருக்கும்ன்றாங்க. எங்க பாத்தீங்க அதை? நான் அது ஜெயில பார்த்தேன். ஜெயில அந்த மாதிரி தான் ஃபுட் ஹேபிட் இருக்கு. இல்ல எதுக்குன்னு சொல்றேன். இல்ல அது சொல்றேன் எப்படின்னு. இப்ப நார்த் இந்தியால இருக்காங்கல்ல, நார்த் இந்தியால பல இடங்கள்ல இதை பார்க்கலாம். இது மாதிரி வந்து காலைல ஒரு 6:30 மணி 6:50க்கு நீங்க சாப்பிடணும்பாங்க. இப்ப நான் உதாரணமா நான் இமயமலைக்கு போனோம்ல, அதனால பார்த்த வகையிலையும் சொல்றேன். இப்ப அங்க பல ஆசிரமங்கள் இருக்கு. நான் ஒரு 3 4 ஆசிரமங்களுக்கு போனேன். அதுல மெயினான ஆசிரமம் என்னன்னா 3 நாள் தங்கி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அங்கதான். அங்க பெரிய ஆசிரமம். அதாவது நான் தங்கியிருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிரமம் ஹரித்வார்ல. நான் சொல்றது கரெக்டா சொல்லணும், ஹரித்வார்ல. அந்த ஹரித்வார்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசிரமத்துல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொன்னது, காலையில 6:50க்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் கிடைக்கும். 6:50 தாண்டினா உங்களுக்கு டிஃபன் இல்லை, அதுக்கப்புறம் கோச்சிக்க கூடாதுன்ட்டாங்க. நீ வெளியே ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட்டுக்கணும்னு. ரைட், ஓகே. முதல் கண்டிஷனே 6:50னா காலையில நம்ம 6 மணிக்குள்ள எந்திரிச்சு ஆகணும். ரைட், ஓகே, டன். வேற வழி இல்லை. ஆனா என்னன்னா 6 மணிக்குள்ள குளிச்சுட்டு வரணுங்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா ஆசிரமத்துல இருக்கும், ஹரித்வார்ல இருக்கும். அங்க ஓடுற அந்த ஆறு எவ்வளவு ஜில்லுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல ஜில்லு 4 ஜில்லு மொரட்டு ஜில்லு. அதுல ஆத்துல இறங்குனா அதுக்கு மேல அவங்க சங்கிலி போட்டு ஆறுக்குள்ள சங்கிலியா கிடந்துச்சு. எதுக்கு சங்கிலி போட்டு கை வச்சு ஆறு தண்ணி வேகமா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். நம்ம சங்கிலியை பிடிச்சிட்டு குளிக்கணும், இல்ல நம்ம சங்கிலியோட ஆத்தா போயிருவோம். இப்ப ஆத்துல காலை வைக்கிறதே நமக்கு பயம். இல்ல சங்கிலி வேற கட்டி வச்சிருப்பாங்க, சங்கிலியை பார்த்து அதுக்கு மேல கூடுதல் பயம். அப்ப எந்த அளவுக்கு ஆளா இருக்குன்னு தெரியல. அதுல குளிச்சுட்டு 6:50க்குள்ள வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு கரெக்டா அதே மாதிரி மதியானம் 12:30 மணிக்கு டிஃபனு, ஈவினிங் அதே மாதிரி 6:30 மணிக்குள்ள டிஃபன் முடிச்சிடணும். எதுக்காக அது மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு குளிர் பிரதேசங்கிற மாதிரி இருக்கனால நமக்கு சாப்பாடு செரிக்காது. மெயின் விஷயமே அதுதான். ரொம்ப லேட்டா கழிச்சு சாப்பிட்டு சாப்பாடு செரிக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக சீக்கிரம் சாப்பாடு போடுறாங்க. அதுதான் இங்க அப்படியே நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அந்த ஆசிர விதிமுறைகளை ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். ஒரு இன்டர்வியூல எஸ்ஏசி சொல்லிருந்தாரு, விஜய் எத்தனை நாள் போயிட்டீங்க? நானும் சொல்ல வந்தேன், அவருமே இன்னைக்கு வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. 6:30க்குள்ள சாப்பிட்டு வரோம். பிரகாஷ் ப்ரோ, எத்தனை நாள் இமயமலை போனீங்க பிரகாஷ் ப்ரோ? 12 நாள். அத பத்தி ஒரு நாள் சொல்லுங்க. நான் கேட்கணும்னு நினைச்சேன், விஷால் வாயில வந்துருச்சு. சரி, ஒரு நிமிஷம் இருங்க பரணி ப்ரோ. நான் மிகப்பெரிய த்ரெட்டே போட்டு வச்சிருக்கேன். இப்ப அஜித் ப்ரோ பரணி கேள்வி கேட்கறாரு, முடிக்கலாம். சொல்லுங்க. ஏங்க இது என்னாச்சுங்க வீடியோ? என்னது புரியல? ஏங்க வீடியோ என்னாச்சுங்க? இது கேக்குறீங்களா? எடிட்டிங் முடிஞ்சா இல்லையா? நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் நாங்க பிரகாஷ் ப்ரோட்ட கடல் புறாவை கேட்க முடியும், மகாபாரதம் கேட்க முடியும். நீங்க கடல் புறா போய் கேளுங்க, அவர் சொல்லுவாரு. ஏங்க அவரு அன்னைக்கே சொல்லிட்டாரு, நீங்க முடிச்சு கொடுத்த அடுத்த நாள் நான் சொல்றேன்னு. அவர் நாங்க கேட்க விரும்பல, ஏன்னா அவர் இதே பதில் தான் சொல்லுவாரு. உங்களை கேட்டு நாங்க டார்ச்சர் பண்ணாதான் நீங்க சீக்கிரம் முடிப்பீங்க. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமா இருக்கு, அதனால வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். இதே தான் அப்புறம் நான் 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன். நான் அப்பயே சொன்னேன், லைக் ஆட்ட கொடுக்குறப்பெல்லாம் சன் பிக்சர்ஸ்ட கொடுக்கலான்னு. லைக் ஆகிட்ட மாட்டிக்கிச்சு, ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சு. ஸோ சாரி ப்ரோ. சரி பிரகாஷ் ப்ரோ,
நீங்க அதை மட்டும் சொல்லிடுங்க ப்ரோ. அந்த இமயமலையை பத்தி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இத ஒன்னே ஒன்று சொல்லணும், மேல டைட்டில் சினிமா அப்டேட்ஸ் வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு அப்டேட்டும் பேசல. இல்ல இல்ல ப்ரோ, டல்லா நீங்க போகுது. இமயமலை பத்தி பேசுனீங்கன்னா அதுல இருந்தே வந்து சினிமாட்டிக்கா போலான்ற. நீங்க அது சினிமாட்டிக்கா சொல்லுங்க. நாளைக்கு தம்ப்நெயில் என்ன வைக்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்பயே. இமயமலையில் பிரகாஷ் மகாதேவன் அப்படின்னு வைங்க, நல்லா அப்படிதான் வைக்க இருக்கும். முடியும் போல. என்னன்னா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எதனால டிசைட் பண்ணீங்க இமயமலைக்கு போகணும்னு? எதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆனீங்க? எவ்வளவு செலவாச்சு? எப்படி போனீங்க? எல்லாத்தையும் சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஒருத்தர் கூட சத்தம் போட்டுட்டு எனக்கு குறைச்சி விட்டு சொல்றேன். ஓகேண்ணா. விஷால் ப்ரோ, சூர்யா 45 என்ன ப்ரோ அக்டோபர் 1ன்னு சொல்றாங்களே, உண்மையா? எல்லாம் இந்த டானோட இதுலதான் தலைவா இருக்கு. சூர்யா ஆனா இன்னைக்கு எஸ்ஆர் பிரபு வந்துட்டு பண்டிகைக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் தீபாவளியா தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா தீபாவளிக்கு 2 படம் லைன் அப்ல இருக்கு. அக்டோபர் 2 காந்தாரா வருது, அதுவும் இதே கான்செப்ட் தான். ஓ ஆமா, அது வேற, அது ப்ரீக்வல் வேற. செப்டம்பர் 25ஆம் தேதி அகண்டா 2 வருது. பவன் கல்யாண் படம் ஓஜி வருது, 2 படம் வருது. அதுக்கு அடுத்த வாரமே வந்து நீங்க வந்து காந்தாரா 2 வருது. இப்போ மொத்தம் ஒரு 3 படம் அந்த வீக்குக்கு. அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுல வேற இட்லி கடை வேற அக்டோபர் 1 சொல்லியிருக்காங்களா. மொத்தம் கிட்டத்தட்ட 2 படம் ஒரே மாதிரி கான்செப்ட். சாமி படம் அந்த பக்தியை வச்சு வர்றது, இது வேற சாமி படம் சேர்ந்துச்சு. மொத்தம் 3 படம் ஒரே மாதிரி கணக்கா வரும். ரைட், என்ன வருதுன்னு பாப்போம். அகண்டா ஆனா சங்கராந்திக்கு போகும்னு சொல்றாங்களே. எனக்கு தெரிஞ்சு ஓஜி வராதுன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம். சூர்யா 45 கோர்ட் ரூம் டிராமா மாதிரி இருக்கும் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலா. ஏங்க அந்த படமே பண்ணப்பே அது அந்த சாமியை பேஸ் பண்ணதுதான் இருந்துச்சு. ஆமா ப்ரோ, பட் கோர்ட்ல தான் ஷூட்டிங். நான் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தேன். மேபி இது ஒரு பார்ட் ஆஃப் இருக்கும். பட் ஆனா வந்து ஏங்க அது மூக்குத்தி அம்மன் மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்குங்க. இல்ல, கோர்ட்ரூம் டிராமா தான். கோர்ட்ரூம் டிராமாவும் மேஜரான ஒரு விஷயம் தான். அது வெளியே கோர்ட்ல இருக்க ஒரு கோயிலை பத்தின கதை தானே ப்ரோ சொன்னாங்க. அவ்வளவு ஷூட் பண்ணிருக்காங்க. பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே ஸ்பேஸ் பேசுறாரு பாருங்க. யாரு? சாரிங்க எந்த கடை விஷால் ப்ரோ? 12 மணி. ஓகே. ஷார் ப்ரோ, உங்க ஆபீஸ்ல அதெல்லாம் அலௌடா? வாங்கி கொடுக்கறதே அவங்க தான், பே பண்றதே அவங்க தான். இதுல அலௌடான ஒரு கேள்வி. அவருக்கு வந்து கம்பெனி தான் சாப்பாடு. அவருக்கும் சரி சுகுமார் ப்ரோக்கும் சரி. சுகுமார் ப்ரோக்கெல்லாம் கம்பெனில வந்து வேலையை தவிர மற்ற எல்லாமே கொடுப்பாங்க சூப்பரா. சுகுமார் ப்ரோ சரி ரைட்டு, நீங்க கேட்டீங்கன்னு சொல்றேன். நிறைய பேத்துக்கு இது வந்து முன்னுதாரணமா எடுத்துக்கலாம் தேவையில்ல. ஜஸ்ட் வந்து இது வந்து நம்ம போன இமயமலையோட அனுபவம் மட்டும்தான். மார்ச் மாதம் 2017 அப்போ போன இமயமலைக்கு போனேன். எதுக்காக போனேன் அப்படின்னா, இமயமலைக்கு வந்து போனதுக்கு ரீசன் என்ன, அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்னல ஹிந்தி படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. எங்கள் ஹிந்தி குருஜி வந்து என்ன பண்ணாரு, அவருக்கு இமயமலை போகணும்னு ஆசை. அவர் ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்திருந்தாரு. அந்த அனுபவங்களை சொல்லிட்டு இருந்தாரு. ஹிந்தி முடிச்ச உடனே நாங்கள் வந்து பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் ஒரே வாத்தியாட்டே படித்தனால நாங்கள் படித்த பேட்ச் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி சார் கூட ஏதாவது ஒரு டூர் போகலாம் கடைசியாக முடிக்கிற வருஷம் அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிச்சிட்டோம். பிரவீன் முடிச்சதுக்கப்புறம் பிரச்சாரக்குன்னு சொல்லுவோம், அதாவது ஹிந்தி வாத்தியார் ஆகிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட்டோம். அது போட்டு எங்களுக்கும் இல்லை சார் போட்டு கொடுத்தாரு. இப்போ எங்களுக்கு ஹிந்தி வாத்தியார் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ எங்களுக்கு ஒரு நம்ம என்ன ஹிந்தி படிக்க கற்றுக்கு வந்தோம். ஆனால் நம்ம படிக்க வச்சு நம்மளும் ஹிந்தி வாத்தியார் ஆக்கிட்டாரு. அதனால் ஹிந்தி வாத்தியார் கூட கண்டிப்பாக அவர் எங்கே கூப்பிட்டாலும் போகலாம் அப்படிங்கிறப்ப அவர் டக்குனு இமயமலை டூர் போடலாம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி நாங்கள் படித்த எல்லாருமே சேர்த்து ஒரு 12 பேர், அது இல்லாமல் அவருடைய நண்பர்களும் சேர்த்து இங்கேருந்து போனோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி திருச்சியிலேருந்து நான் சென்னைக்கு போய், அவங்க எல்லாம் சென்னையில் நிறைய பேர் வந்து சென்னையில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து டெல்லி போய், டெல்லியிலேருந்து ஹரித்வார் போய், ஹரித்வார்லேருந்து ரிஷிகேஷ்லேருந்து காத்கோடம்னு சொல்லுவோம். அந்த காத்கோடம்லேருந்து அப்படியே போய் அங்கேருந்து அப்படியே பாபாஜி கேவெல்லாம் போகிற மாதிரி ஐடியா பண்ணி போனோம். நிறைய நாட்கள் ஏற்கனவே நான் அங்கே வந்து ஒரு யோகா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த அமைப்பில் வந்து நான் யோகா கிளாஸ் சேர்ந்துருந்தேன். யோகாவும் ப்ளஸ் வந்து இந்த தியான கிளாஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் சேர்ந்துருந்தேன். அதனால எனக்கு அந்த அமைப்பில் வந்து அங்கே இங்கே இருக்க அமைப்பு கார்டு அங்கே இருந்துச்சுன்னா அங்கே ஹாஸ்டலில் தங்குறது, ஆசிரமம் தங்குறது ஃப்ரீ. அங்கே போய் நம்ம செலவு பண்ண தேவையில்ல, ரூம் புக் பண்ண தேவையில்ல. ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லா இடத்துலையும் அங்கே அவங்களோட ஆசிரமங்கள் இருக்கு, அங்கே போய் தங்கிக்கலாம், சாப்பாடும் ஃப்ரீ. அதனால் எங்களுக்கு வந்து ஜஸ்ட் நாங்கள் இங்கே போகிற ட்ரெயின் செலவு, அங்கே போய் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் செலவு மட்டும்தான். அங்கே போய் நாங்கள் கார் பிடிச்சோ வேன் பிடிச்சோ போகிற செலவு மட்டும்தான். மற்றபடி எங்கே போனாலும் அவங்களோட கொகைகள் இருக்கும், அவங்களுடைய ஆசிரமங்கள் இருக்கும், அங்கே போய் நாங்கள் தங்கிக்கலாம், அங்கே சாப்பாடும் போட்டுருவாங்கங்கிறது தான் எங்களுக்கு வந்து இலகுவாக இருந்துச்சு போகிறதுக்கு. அப்படி போனோம்.
போய் எல்லா இடத்துக்கும் போனோம். ஹரித்வார் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த குளிச்ச கதையை சொல்லியாச்சா, சாப்பாடு கதையை. அதுக்கப்புறம் அங்கே வந்து மகாவதார் பாபாஜி குகைக்கு போகணும்னு ஆசைக்கு தான் போனது. அங்கே போய் உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துக்கு போறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ரஜினி, நாங்க போனப்ப ரஜினி எப்படி இந்த பாதையில போனாங்க, பாதைகளே இருக்காது. வண்டி போறதே ரொம்ப ஒரு சைடு சாஞ்சினா ஒரு அப்படியே கீழே மலையில தண்டி விழுந்துற மாதிரி இருக்கும். அங்கதான் அந்த தொகையெல்லாம் இருந்துச்சு. போற வழியில அதுக்கு முன்னாடி டெல்லி போனோம். டெல்லி வந்து நிஜாமுதீன் தர்கான்னு அங்கே ரொம்ப ஃபேமஸ். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த தர்கா. அங்கே டெல்லியிலே ரொம்ப ஃபேமஸான தர்கா அந்த நிஜாமுதீன் தர்கா தான். அப்புறம் ஹுமாயூன் டாம்ப் அப்படின்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்கும். அந்த கோட்டைக்கெல்லாம் போனோம். அதுக்கெல்லாம் போட்டு இப்போ இந்தியா கேட்டுக்கு போயிட்டு ஹரித்வார் போனோம். அங்க இருந்தா அங்க சிவானந்த ஆசிரமம், நான் சொன்ன ஆசிரமங்கிறது அதுதான். அங்க போயிட்டு கங்கை நதியில குளிச்சுட்டு அங்க பல லொகேஷன்லாம் இருக்கும் ஹரித்வார்ல. உங்களுக்கே தெரியும், பல படங்கள்ல பாத்துருப்பீங்க. எங்களுக்கே தெரியும் சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு தெரியாது ப்ரோ. ஏங்க பல படங்கள்ல காசி ராமேஸ்வரம் போனா அதாங்க காமிப்பாங்க. அங்க மகாபாரதம் நடந்த லொகேஷனு, அதுக்கப்புறம் அங்க இருந்து அதோட விசுவல்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா பரமார்த்த நிக்கேடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்க இருக்கும். அங்க போய் பரமார்த்த நிக்கேடன் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்தோம்னா அங்க வந்து நான் போன நேரம் ஹோலி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஹோலி பயங்கரமா அந்த ஹோலி கொண்டாட்டத்தையும் கலந்துக்கிட்டு நேரில் வடக்குல போய் ஹோலி பண்டிகை நேரில் பார்த்தது அன்னைக்கு தான். அதுவும் நான் பார்த்தது ரிஷிகேஷ்ல பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப ரிஷிகேஷ்ல கிளைமேக்ஸே ரொம்ப கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் என்ன ஒன்று, அங்கே ஃபாரினர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆக ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் கங்கை நதியில் ஆரத்தின்னு ஒன்று டெய்லி சாயங்காலம் நடத்துவாங்க. காலையிலேயும் சாயங்காலம் நடத்துவாங்க. 6 மணிக்கு போனோம்னா சிறப்பான ஆரத்தி சம்பவங்கள்லாம் இருக்கும். ஏகப்பட்ட கூட்டம் அந்த ஆரத்தியை பார்க்கறதுக்கு வரும். அதை பார்த்துட்டு நேராக துவாரகத் போனோம். துவாரகத்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. துவாரகத்தில் கங்கா யமுனா சரஸ்வதி கலக்கிற இடமா இருக்கும். திரிவேணி சங்கமம் போகிற வழியில் இருக்கும். திரிவேணி சங்கமம்ங்கிறது 3 நதிகளும் ஒரே இடத்துல கலக்கிற இடம், புனிதமான இடம்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அங்கே மிகப்பெரிய ஒரு சிவன் சிலை எல்லாம் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அதை பார்த்துட்டு அங்கேருந்து காட்கோடம் சொல்லுவோம். காட்கோடம்ல தான் நம்ம பாபாஜி கேவ் பக்கத்தில் இருக்கு. சொல்லப்போனால் சஞ்சீவி மலைன்னு சொல்லுவாங்கல்ல, சஞ்சீவி மலையெல்லாம் அது பக்கத்துல தான் இருக்கும்பாங்க. அந்த அதுக்கு பக்கத்துல துவாரகத் இருக்கும். அந்த துவாரகத்துக்குள்ளதான் நமக்கு வந்து மகாவதார் பாபாஜியோட அந்த குகைன்னு ஒன்று இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதை. அந்த கஷ்டமான பாதைக்கு போய் சேர்ந்துட்டு அந்த குகைக்குள்ள ஒரு ஒரு 6 நாள் இருந்தோம். தியானம் பண்றது எல்லாம் இருந்து பார்த்துட்டு அவங்க கொடுத்த துட்டெல்லாம் வாங்கிட்டு மகாவதார் பாபாஜியோட போட்டோலாம் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஹரித்வார்ல சூரிய உதயத்தை பார்த்துட்டு வந்தோம். 3 வாட்டி பார்த்து சூரிய சாயங்கால நேரத்தில் பார்த்தோம். சூரிய அஸ்தமனம் பார்த்தோம். சூரிய உதயத்துக்கு ஒரு ஆரத்தி நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சில பல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அங்கே வந்து வரும்போது இன்னும் சில ஆன்மீக பயணம், முழுக்க போனது ஆன்மீக பயணம் தான். முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பல ஊர்களை பார்த்துட்டு திருச்சி வந்து சேர்ந்தோம். இவ்வளவுதான் அங்கே போனதோட ஷார்ட் ஸ்டோரி. பிரகாஷ் அண்ணா, அந்த ஹரித்வார் எப்பயுமே கிளைமேட் அப்படிதான் இருக்குமாங்க, இல்ல மாறுமா? பெரும்பாலும். ஓகே ஓகே. எவ்வளவு நான் செலவாச்சு? அந்த சொல்றேன், ரொம்ப கம்மி தான் பாருங்க. எனக்கு வந்து நான் மிஞ்சி போனால் ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், அங்கே ஹாஸ்டல் உணவு எல்லாமே ஃப்ரீங்கிறப்ப ட்ரெயின் டிக்கெட் நாங்கள் இங்கே வந்து ஒரு 3 மாசம் 2 மாசம் முன்னாடி புக் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் டிக்கெட்டும் உண்மையாலே வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த பாபாஜி அந்த இதுக்கெல்லாம் போறது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. அப்போ அது ரஜினி எல்லாம் அப்ப அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்காரு ப்ரோ. அதெல்லாம் எப்படின்னு எனக்கு சொல்லும் போதுதான் இதுவா இருக்கு. இல்ல, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்து அந்த மலைப்பாதை இருக்குல்ல, அந்த மலைப்பாதையில சில இடத்துல அங்க வண்டியே போகாத மாதிரி இருக்கும். அது வண்டி போகணும்னா வண்டி ஓட்டுறோம், நம்ம எட்டி பார்த்தாலும் பயந்துரும். நான் பயந்துருக்கேன். நான் பார்த்துட்டு எப்படா இதுல வந்தார் ரஜினி, அது போக எப்படி அதுல மலை ஏறினார்னு. அது குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் மலை ஏறதுக்கு வண்டி கிடையாது. நம்ம இறங்கி நிப்பாட்டி நடந்தான் போகணும். அதெல்லாம் ஏறி போனாதான் வந்து மேல பாகம் அந்த குகைக்குள்ள போக முடியும். அது எத்தனை வருஷம் போயிருக்காரு, எப்படிலாம் போயிருக்காரு, ஆச்சரியம் தான் பட்டாங்க. போய் வேலையே நான் வந்து, ஆனா என்ன ஒண்ணுன்னா அந்த அந்த எனக்கு வந்து இது வேண்டுதலா என்னங்கிறதுலாம் தெரியாது. நான் வந்து அந்த மகாவதார பாபாஜி குகையில சாமி வேண்டிட்டு கீழே இறங்குறேன். கீழே இறங்கினப்ப எனக்கு ஃபோன் வந்துச்சு. என்னன்னா இறங்கி வந்தோடனே என் தங்கச்சி வீட்டுக்காரர் ஃபோன் அடிச்சாரு. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுடா அப்படின்னாரு. டெலிவரிக்கு வந்து இன்னும் ஒரு 20 நாள் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் எனக்கு வந்து என் அக்காவுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, என் தங்கச்சிக்கு ஆம்பளை பிள்ளை. ஏன்னா எனக்கு பொம்பளை பிள்ளை ஃபர்ஸ்ட், பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அதுக்கட்ட கீழே இறங்கின உடனே வந்து இறங்கி நான் ரூமுக்கு கூட வரல, இறங்கினோடனே ஃபோன் வந்துச்சு, ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா. நான் அங்கே இருக்கும்போது இங்கே குழந்தை பிறந்துச்சு என் தங்கச்சிக்கு. அதுக்கப்புறம் தான் இங்கே ரிட்டர்ன் வந்து தான் பார்த்தேன். நான் சில பல விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அங்கே போனப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் சில விஷயம் சர்ப்ரைஸாக இருக்கும். எப்படின்னா நாங்கள் வந்து நான் என் த்ரெட் ஒன்று போட்டிருப்பேன், பாபாஜி த்ரெட்னு போட்டிருப்பேன். அதில் மலைக்கு போனதில் அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருப்போம், செல்ஃபிலாம். அந்த செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் நல்லா ஒரு அந்த மொமெண்ட் பயங்கரமாக. ஒரு கேமரா ஒன்று ஷூட் பண்ணோம்.
அந்த கேமராவே நான் செட்டிங்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. ஆனா அது ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் காட்சி மாதிரி சூரிய வெளிச்சம் அப்படி காமிக்கும். இத்தனைக்கும் அது வந்து நாங்கள் ஸ்க்ரீன் கிடையாது, எதுவும் கிடையாது. பட்ட பகல்ல மதியம் 1 மணிக்கோ 2 மணிக்கோ எடுத்த போட்டோ அது. அது வித்தியாசமா இருக்கும், கங்கை நதியில எடுத்தது. அதெல்லாம் சில விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் வந்து அது சொல்றது அது அந்த ஆன்மீக பயணம்னு போறப்போ அது மாதிரி மைண்ட் செட்ல போவேன். அடுத்த வருஷமே நான் இன்னொரு டூர் போவேன், இன்ப சுற்றுலான்னு சொல்லி அந்த டூர் நம்ம போவேன். வந்துட்டு இப்ப இமயமலைக்கு போயிட்டு நீங்க வந்து அவர் பேர் ரஜினிகாந்த் பேர் சொன்னா எல்லாருக்குமே தெரியும்ல ப்ரோ அங்க இருக்கிற இது அவங்களுக்குலாம்? இல்ல 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 அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அங்க உள்ள அந்த ஆசிரமத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியாது. ஆசிரமத்துல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேத்துல ஒருத்தர் 2 பேருக்கு தெரியுமே தவிர அங்க வந்து அப்படிலாம் இங்க வந்து இது கிடையாது. நான் அந்த அளவுக்குலாம் இங்க வந்து இங்க இருக்க யாருமே சவுத் செலிபிரிட்டி யாருமே அங்க வந்து தெரியாதுங்க பெரும்பாலும். நான்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தான் இருக்கோமா இல்ல வேற ஏதாவது நாட்டுல இருக்கோமாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மலையேற்ற பாதைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். மலையேற்ற பாதையில எப்படி போவோம், 10 பேர் வண்டியில போனோம்னா கண்டிப்பா 8 பேருக்கு வாந்தி வரும். அதெல்லாம் சமாளிச்சு நிறுத்தி போறதுக்கே நம்ம 8 மணி நேரம் பயணங்கிறது 12 மணி நேரம் பயணமா மாறிடும். அப்பேற்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு இடத்துலயும் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் நிப்பாட்டும் போது யார்கிட்ட பேசிட்டு இருப்போம்ல, அங்க உள்ள ஆட்கள் எதை கேட்டாலும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் மேல இங்க இருந்து போறப்ப நான் சொன்னேன்ல, டெல்லி போயிட்டு டெல்லியில இருந்து ஹரித்வார் வரைக்கும் ட்ரெயின். அங்க இருந்து ஃபுல்லா நாங்க கார் எடுத்துட்டோம், வாடகைக்கு எடுத்துட்டோம். எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு ஆக்சுவலா ஹரித்வார் ரீச் ஆக? கார் பயணமா? ஆமா, கார் பயணம் ரொம்ப கூட இருக்கும். நான் வந்து சொல்ல போனா சாயங்காலம் 4 மணிக்கு கார் எடுத்தோம். திரிவேணி சங்கமம் சொன்னேன் பாத்தீங்களா, கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் கலக்குதுன்னு, அந்த இடத்துல 4:30 மணிக்கு நம்ம இருந்தோம். அதுதான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் போனா அங்க விடிய காத்தா 4:30 மணிக்கு போனோம். 4:30 மணிக்கா? எனக்கெல்லாம் வந்து பாதி கட்டத்துல நான் திரும்ப கேட்டேன், சார் திரும்பி போயிடலாமா சார்? இவ்வளவு தூரம் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 பேருக்கு மேல வாந்தி வந்துருச்சு. மிச்சம் இருக்கிற 2 பேர் தான் வாந்தி எடுக்கல. அதை வாந்தி எடுக்காம இருக்க 2 பேர் தான். சார் போயிடலாமா சார், இதுக்கு மேல முடியல. நான் 8 மணிக்கு 2 மணிக்கு கேக்குறேன், பிரகாஷ் 75% வந்துட்டோம், போயிடலாம், இதுக்கு மேல எங்க ரிட்டர்ன் போறது, வாங்க போயிடலாம், மூச்சை போட்டுடலாம், போயிடலாம்னு கார்ல போறோம். அங்க போனா சரி அப்பதான் படுத்தேன். அப்ப படுத்த 5-10 4:30 மணிக்கு என்னமோ ஆசிரமம் வந்துச்சு, எழுப்பி விட்டாங்க. ஏன்னா அதுல நிறைய காமெடிகள் நடக்குங்க. அதாவது சில விஷயங்கள் மலரும் நினைவுகள் மாதிரிதான். எப்படி ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஹாஸ்டலுக்கு வந்துட்டு குளிர் எப்படின்னா நான் வந்து உள்ள ஒரு பனியன் போட்டிருப்பேன், எப்பவுமே உள் பனியன் போட்டிருப்பேன். இது ஆனந்த் பனியன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள் பனியன் போட்டிருப்பேன். இல்லங்க உள் பனியன் சரி ரைட், அந்த உள் பனியன் எப்பவுமே போட்டிருப்பேன். அதுக்கு மேல ஒரு டிஷர்ட், அதுக்கு மேல ஒரு ஷர்ட், அதுக்கு மேல வந்து நான் அந்த ஒரு ஜெர்கின் மாதிரி ரெயின் கோட்டுக்கு போடுற குளிருக்காக போடுவோம்ல, அதை போட்டிருக்கேன். அப்படியுமே முரட்டு குளிர் அங்க நான் போன சீசனு. அதனால சுடுதண்ணி கண்டிப்பா சுடுதண்ணி குடிக்காம இருக்க முடியாது. வாட்டர் கேன்ல அங்க போய் சுடுதண்ணி குடிக்கணும். உருக அந்த வாட்டர் கேன் உருகிரும் போல இருக்கு, கொஞ்ச நேரம் உருகிரும் போல இருக்கு. உருக குடிச்சு எப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு அங்க இருந்து ஒரு நிமிஷம் கூட இல்ல, ஒரு 30 செகண்டுக்குள்ள போறது ரூமுக்கு போய் திறந்தா தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். எப்படி வாட்டர் கேன் உருக பிடிக்கிறது, தண்ணி ரூமுக்கு போய் திறந்தா ஜில்லுன்னு இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். அதனால ஒரு முரட்டு காமெடியா வளரும் நினைவுகளோட எப்படி பிரகாஷ்? எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து தமிழ்ல வந்து லிட்ரேச்சர் படிச்ச அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதே மனுஷன் வந்து ஹிந்தி டீச்சர் ஆயிட்டு அது வந்து ஹிந்திலையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க. பல விஷயங்கள் பல இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மத்தவங்களை பார்த்து கத்துக்கணும்னு தோணுச்சா? சரி இது தமிழன் ப்ரோ இல்ல குறைய நீங்க தீர்த்துறீங்க. எனக்கே ரொம்ப 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 செல்ஃப் இருக்கு. அப்படி இல்ல ப்ரோ, சினிமா அப்டேட்ஸ் மேல போட்டுருக்கோம். ஏதோ நீங்க கேட்டீங்க போனீங்க விட்டாச்சு முடிஞ்சிச்சு. அடுத்தது போனா சினிமா பத்தியுமே கூட எல்லாமே தெரியுது உங்களுக்கு. சினிமா பத்தி தெரியுது. இருங்க பரணி என்னமோ திட்டுறாரு, இருங்க கேப்போம். பரணி என்ன திட்டுறாரு கேப்போம். சொல்லுங்க பரணி. சொல்றேன், அவர் நல்ல விதமா தான் சொல்லிட்டு இருக்காரு. இது டோல் மெட்டீரியல்லாம் அவர் பரணி நான் உண்மையை தானே சொல்றேன். நல்ல விதமா சொல்றேன். நமக்கு நாமளே சொல்லிக்கிட்டோம்னா இங்க வாங்க ஒண்ணுமே இல்ல. இப்ப தமிழன் ப்ரோ கேக்குறாருல அதே மாதிரி பாணி தான் போயிடும். ஃபுல் த்ரெட்டை இப்பதான் பார்த்தேன். வெள்ளக்காரங்களோட எல்லாம் போட்டோ எடுத்திருக்கீங்க. ஏங்க அதான் சொல்றேன், அங்கெல்லாம் போனா நமக்கு அந்த நம்ம மைண்ட் செட் அந்த வயசுக்கு அப்படித்தானே இருக்கும். நான் சொல்றேன் 2014 இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? யார் நம்ம சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மேல பிளைட் பார்க்காம இன்னமும் பார்க்காம இருப்பீங்களா? இன்னமும் மேல பிளைட் பார்க்காம இருப்பீங்களா ப்ரோ? எனக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் தெரிஞ்சா பரவாயில்ல, பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அது எப்படி அது வந்து என்ன மாதிரி வந்து ஒரு மனுஷனா வந்துட்டு நீங்க இருந்தீங்கன்னா அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஐயோ உண்மையாலுமே ஒண்ணும் தெரியாதுங்க. ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறது. ஒண்ணும் தெரியாது, தெரியாத மாதிரி தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறது, அவ்வளவுதான்.
இல்ல ஆனா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்கல்லண்ணா. அதை ஆமா, எக்ஸ்ப்ளோர் அது ஒரு பண்ணாம சூப்பர் மேட்ரு. நான்லாம் ரொம்ப இன்ட்ரோவர்ட். இல்ல பெருசா அது எங்கேயும் வேணா வெளியே சொல்லுங்க, போக. நான் பண்ணேன். இல்ல நீ அப்பல இருந்தும் பண்ண பாரு, நீ ஜாலியா வெளிநாட்டுலாம் போனேன், ஜாலியா இருந்தேன். இப்ப ஒரு வாட்டி ஆன்மீக சுற்றுலா, ஒரு வாட்டி குற்றாலம் டூர் போட்டுருவேன். 10 நாள் செல்போன்ல ஆஃப் பண்ணிட்டு குற்றாலத்திலே இருப்பேன். 10 நாள் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பேன். செல்லே ஆன் பண்ண மாட்டேன். 10 நாள் ஜாலியா குற்றாலத்துல ஒரு நாள் இங்கிருந்து போகும்போது சமையல்காரெல்லாம் கூட்டு போயிருவோம். கூட்டு சரி போயிட்டு அவங்க சரி, என்ன இருங்க பண்ணுவாங்க, நாங்க இருங்க இருங்க. குளிச்சு பிரகாஷ் ப்ரோ, சமைச்சு வச்சிருப்பாங்க. சிம்பிளா நான் உங்ககிட்ட இல்ல, பொதுவா எங்க ஸ்பீக்கர்ல இப்போ இத்தனை பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேர்கிட்டயுமே கேக்குறேன். ஓகேவா விஷால், நான் இப்ப பொது என்ன கேக்குற கேள்வி உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கேக்குறேன். சொல்லுங்கண்ணா. சினிமா நாலேஜ் வந்து இங்க ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஸ்பேஸே சினிமா அப்டேட்ன்றனால அவங்க தான் அதிகமா நாங்க முக்காவாசி பேர் அங்கதான் இருக்கோம். கிரிக்கெட் நாலேஜ் வந்து கேட்டோம் அப்படின்னா எனக்கே கிளீனா தெரிஞ்சிச்சு விஷாலுக்கு வந்து கிரிக்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் கம்மி தான். அவன் ஐபிஎல் பத்தி பேசும்போதே வந்து அவனும் மாவீரனும் வந்துட்டு 2 பேருமே வந்து அப்படியே ஒதுங்கிடலாம் அப்படின்னு பாப்பாங்க. ஆனா இது ரெண்டுத்துலயுமே 2 in 2 அப்படின்னா பாத்தீங்கன்னா பிரகாஷ் ப்ரோ வந்து இதுல லிஸ்ட் வந்துட்டாரு. இது நெக்ஸ்ட் அரசியல் நாலேஜ் அப்படின்னு கேட்டா அதை பத்தியுமே வந்து ஆளுக்கு பல நாலேஜ் இருக்கு. அதை பத்தி அவரோட ட்வீட்ஸ்ல சில ட்வீட்ஸ்ல பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அரசியல் நாலேஜும் இருக்கு, ஆன்மீகம் நாலேஜுமே பிரகாஷ் ப்ரோக்கு இருக்கு. இப்ப எதுதான் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாஷ் ப்ரோ நான் கேட்டேன், நீங்க சொல்லுங்க. இதை விட அதிகமா தன்னடக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, அதெல்லாம் எனக்கு என்னங்க அப்படின்ற ஒரு தன்னடக்கம் எனக்கு வேற வந்து அதிகமா உண்மையா இருக்கு. இப்ப எனக்கு கேட்டா வந்து எனக்கு வந்து இந்த நாலேஜ் இல்ல ப்ரோ. எனக்கு பாலிடிக்ஸ் நாலேஜ் வந்து பிரகாஷ் அளவுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல, அது நான் ஓப்பனா ஒத்துப்பேன். ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி பிரகாஷ் ப்ரோக்கு எதுவுமே இல்லைன்னு அவராலே சொல்லுங்க பார்க்கலாம். சுகுமாரன் ஹிஸ்டரியை நம்ம சேர்த்துக்கணும். ஹிஸ்டரி, எனக்கு ஹிஸ்டரி நாலேஜுமே பெருசா கிடையாது, அவருக்கு அதுவும் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ இது உண்மையை சொன்னா நீங்க வந்து ஒத்துக்க மாட்டீங்க ப்ரோ. என்னங்க கடைசியா நீங்க மைக்கே என்ன ஆன் பண்ண சொல்றீங்களா, மாட்டாரு. கடைசியா நீங்க சொன்ன எதுவுமே எனக்கு காதுல விழுவல. ஒரு போன் வந்துச்சு, போனை கட் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு ஆடியோ ரொம்ப கேட்கல. சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப இல்ல இல்ல சந்தோஷம். ஒண்ணும் எது வரைக்கும் கேட்டுச்சுன்னு சொல்லுங்க, நான் மிச்சது நான் சொல்றேன். அவரு என்னமோ சுகன் எல்லாம் ஹாய். இங்க விஷால் ப்ரோ உங்களுக்கு கிரிக்கெட் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அது மட்டும் தான் தெரிஞ்சு. அதுதான் ப்ரோ. அது மட்டும் கேக்குதா உங்களுக்கு? இல்ல அது மட்டும் கேக்குதா? இல்ல கரெக்டா? கிரிக்கெட் நாலேஜ் வந்து உங்களுக்கு சினிமா நாலேஜ் இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. கிரிக்கெட் நாலேஜ் அதுவும் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்க ஸ்பேஸ்லயுமே வந்து சில டைம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க, அதுவுமே அதிகமா இருக்கு. அரசியலா அது உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அப்புறம் எப்படி சொல்றது, ஒரு ஹிஸ்டரி. அறிவியலும் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஹிஸ்டரி வந்து வரலாறும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே ப்ரோ, அதுதான் சொல்றேன். ஸ்கூல்ல நீங்க எத்தனாவது ரேங்க், நீங்க வந்து 10th 12th எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமா ஆமா, ஓ நீங்க 10th சோசியல்ல எவ்வளவு இதுக்குதான் மார்க் இவ்வளவு சொல்லுங்க. கேள்விகளா? இதுக்குதான் இவ்வளவு கேள்விகளுமா? என் பையனே சிரிக்கிறான் பாருங்க, இல்ல அந்த இல்ல அளவுக்கு இல்ல இல்ல இருக்கு நீங்க கேட்ட கேள்விகள். சுகுமார்ண்ணா, நீங்க நான் இப்பயும் சொல்றேன், இதுக்கும் அதுக்கும் பெருசா சம்பந்தம் இல்ல கிடையாது. பரணி, எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏதோ டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட் இங்க வந்து நம்ம கிட்ட இல்ல வந்து. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியல, நீங்க அதை மட்டும் சொல்றேன் கேட்டுங்க. எனக்கு உண்மையாலுமே எல்லாமே நான் அறகுறை. ஓகேங்களா, நீங்க அதாவது எல்லாத்துலயுமே நான் அறகுறை, அதுக்கும் கீழே தான் சொல்ல போனா பாதிக்கு மேல எனக்கு தெரியாது. பொன்னியின் செல்வன் சமயத்துல வந்து பொன்னியின் செல்வன் என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனா அவங்களாம் யாரும் ஸ்பேஸ்ல பேச வரல. ஓகேங்களா, அந்த சமயத்துல நம்ம பேசுனனால அது நம்ம வந்து அந்த சூப்பரா சொல்றாங்க. அதே மாதிரி வேல்பாரியும் சரி, என்னை விட அது கிளியரா சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா நம்ம யாரும் சொல்லாம நம்ம சொன்னனால நம்ம தெரியுது, அவ்வளவுதான். ப்ரோ இதுக்கு பேர் அறகுறை இல்ல. நீங்க மத்தவங்கள வந்து உங்களோட அதிகமா தெரியும் நினைக்கிறீங்க, நாங்க எங்களை விட உங்களுக்கு அதிகமா தெரியும் நினைக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். அறகுறையா தெரிஞ்சதுக்கே இவ்வளவு விஷயங்கள்ல வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒண்ணு புரியல, இல்ல சீரியஸா சொல்றேன், ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுக்கல. என்னன்னா நான் வந்து எதையுமே முழுசா முடிச்சதே கிடையாது. எப்படின்னா நான் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போனேன். டைப்ரைட்டிங் கிளாஸ் போட்டு இருக்கும்போது எனக்கு அப்ப இந்த அட்டஸ்டேஷன் என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள் நமக்கு அப்ப தெரியாதுன்றதா உண்மை. அட்டஸ்டேஷன் தெரியாது. டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, டாக்டர்கிட்ட போனேன். எனக்கு ஒரு தடவை கேட்டு அவங்க இல்லைன்னு அதோட முடிச்சு டாக்டர்கிட்ட போனேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, தம்பி நான் அட்டஸ்டேஷன் பண்றது இல்லப்பா அப்படின்ட்டாரு. ஒரு எடுத்த மூஞ்சி எடுத்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மார்க் ஷீட் அட்டஸ்டேஷன் வாங்காம விட்டுட்டேன் அப்படியே. அதனால எக்ஸாமே எழுதல. ஒரு டைப்ரைட்டிங் போனேன், டைப்ரைட்டிங் படிச்சு டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதல. அப்புறமேட்டு வந்து ஒவ்வொரு இது மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் போவேன், கம்ப்யூட்டர் கிளாஸ் போவேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுல ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு. அந்த ஒரு அங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு ஓடி போயிட்டான்.
அந்த பையனும் அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தவங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல. நல்லா ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தவங்க. அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டு ஓடி போயிட்டா. எல்லாரும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா எக்ஸாமுக்கு அந்த ஒரு ஒரு 10 days பிஃபோர். டேய் உங்களால இம்சி வேணா எக்ஸாம் கூட எழுத வரல. இப்படி நான் வந்து எங்க போனாலுமே பாதி 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 பாதின்னு எல்லாத்தையும் அரைகுறையா ஓடி வந்துருவேன். எதுலையுமே முழுசே கிடையாது. ஓகேங்களா? ஏதோ நம்ம ஏதோ அரைகுறையா வச்சு உருட்டி ஓட்டிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சு காலி பண்ணி விட்டுறாதீங்க அதையும். பாடுறீங்களா பேசுறீங்களா? பாடுற 2 பிள்ளைங்க இருக்காரு இவ்வளவு நேரம். விஷால் ப்ரோ சுவன் ப்ரோ தான் பிரீமியர் போறாரு. தக் லைஃப் ஆடியோ லான்ச் மட்டும் போல, ஏன்னு தெரியல. என்ன பிரீமியர்? பரணி ப்ரோ என்னமோ கேட்க வந்தீங்க? இல்ல இப்ப இந்த ஐபிஎல் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரெகுலர் ஷிஃப்டான்னு கேட்க வந்தேன். ஆமா தலைவா, 12:15 to 9 ஸ்லீப் சைக்கிளை மாத்துறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும். என்ன பண்ண போறேன்னு தெரியல. 6 மணிக்கு தூக்கம் வருதுங்க. விடிய காலில் கொக்கர் கூவுறப்பதான் தூக்கமே வருது. எத்தனை மணிக்கு முடியுது ஷிஃப்ட்? 11 மணிக்கு முடியுதுண்ணே நைட்டு. அவ்வளவு நேரம் என்ன பண்றேன்னு கேட்காதீங்க. எதுவுமே பண்ணாம உட்காந்துருக்கேன். சும்மா கேம் ஆடுறேன், ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன். 6 மணிக்கு தான் தூங்குதுன்னா படுத்துருவியா அதுக்கு முன்னாடி? படுக்க மாட்டேன். சும்மா உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து கேம் ஆட வச்சு சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்க நான் கேட்கவா? இப்ப 11 மணி ஷிஃப்ட் முடியுதுன்னா எப்ப வீட்டுக்கு போவீங்க? 11:30 போயிடுவேன். அப்ப என்ன 12 மணிக்கு தூங்க வேண்டியதானே? காலைல 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது. தூக்கம் வந்தா தூங்க மாட்டேன். அதிகபட்சம் 1 மணி அண்ணா இல்லண்ணா வராதுண்ணே. போட்டோன்னா ஏதாவது ஒரு படம் ஒரு 1.5 மணி நேரம். அதுதான் பிரச்சனை இங்க. நான் ஒன்னு சொல்றேன். என்ன கேம் சார்? WWE 2K23. சரி ஓகே, விளையாடிட்டு அப்புறம் படம் பாப்பியா? அப்புறம் ஏதாவது படம் இல்ல சீரிஸ் பாப்பேன். ஆமா, விஷால் பாத்துட்டு அப்புறம் என்ன தூக்கலாம் போவேன். எனக்கு புரியல. 6 மணி அதானே? ஆமா, 6 இல்ல 5 அந்த மாதிரி ஆயிடுதுண்ணே. தூங்கிட்டு எத்தனை மணிக்கு வந்து ஏந்திரிக்கிறது ஒரு 12:30 1 மணி. காலைல சாப்பாடு? காலைல ஐ டோன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட்னா. ஐ அம் நாட் இன்டு தட். ஒரு கேள்வியா கேட்டுட்டு மொத்த சீப் அவரோட லைஃப் சைக்கிள் இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது சாரி. இனிமேட்டு அட்வைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பட் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 12 மணிக்கு வரீங்கல்ல, வந்த உடனே வந்துட்டு நல்லா ஏதாவது சாப்பிட்டு தூங்குற மாதிரி பழக்கப்படுத்திருந்தீங்கன்னா அது பழகி இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு நான் படம் பார்ப்பேன் கேம் விளையாடுன்னு அது டைம் இது பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டீங்க. பட் இந்த சர்க்கிள் இல்ல பரணி ப்ரோ, இப்ப அந்த ஸ்லீப் சைக்கிள் மாறுச்சுன்னா ஒரு 2 மணிக்கு தூங்கிடுவேன்னு வைங்களேன். 9 மணிக்கு ஆபீஸ் முடியும், 2 மணிக்கு தூங்கிடுவேன். காலைல ஒரு 10 மணிக்கு எழுந்திருப்பேன். அதுவுமே தப்பு தான். ஆனா நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்து படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையிலுமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்து படம் பாக்குறப்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு. அதை கண்டினியூ பண்ணிருக்கலாமே. அது முடியலையே. ஆக்சுவலா நீ வந்துட்டு விரும்பி பண்ற இத கரெக்டா? விடிகாலம் தூங்குறது வந்து நீ வந்து புடிச்சுதான் பண்ற. இந்த லாக்டவுன் டைம்ல நான் வந்து இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு எப்படி சொல்றது, எங்க வீடு பின்னாடி வந்துட்டு மாஸ்க் இருக்கு, மசூதி இருக்கு. அது கரெக்டா விடிகாலம் 5 மணிக்கு வந்துட்டு அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொழுவாங்க. அது மைக்ல பாடுவாங்க. அந்த மாஸ்க் இருக்கிற முன்னாடி அது பாடுறதுக்கு முன்னாடி தூக்கத்தை விட தொழுகையை மேலானது எழுதுவாரி. தூக்கத்தை விட தொழுகையை மேலானது எழுதுவாரி. அதெல்லாமே நடக்கும். அது மைக்ல பேசுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து அந்த லாக்டவுன், அதாவது கல்யாணம் ஆகி புதுசு, ஒரு கல்யாணம் ஆகி அப்பதான் ஒரு 6 மாசம் இருக்கும். அந்த டைம்ல கரெக்டா லாக்டவுன் டைம். நானும் வந்துட்டு நைட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் எடுத்து வச்சிருவேன். பப்ஜி எல்லாம் விளையாடிட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் மொபைல் எடுத்து வச்சுட்டு, இல்ல அதிகபட்சம் 2:30 மணிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்கிடணும்பா அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணுவேன். 2ன்றது 3 ஆச்சு, 3ன்றது 4 ஆச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு 5ன்றது ஆயிடுச்சு. அதாவது அந்த சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம கரெக்டான டைம் கொண்டோன்னு. ஒரு கட்டத்துக்கு மேல லேட்டா தூங்க கூடாதுப்பா. அந்த டைம்ல தான் நம்ம நிறைய பார்த்தோம் இந்த நியூஸ் எல்லாம். இந்த கோவிட் வரும்போது அவன் வந்து இந்த மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தோம். நைட்டு லேட்டா தூங்குறதுனால ஸ்லீப்பிங் சைக்கிள் அது இதுன்னு பார்த்தோம். அதுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லப்பா 1 மணிக்கெல்லாம் படுத்துடணும்பான்னு படுத்துட்டா கூட எனக்கு மைண்ட்ல என்ன ஓடுனா, ஐயோ அந்த அல்லா சவுண்ட் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம தூங்கிருக்கோம் இல்ல அப்படின்னா விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஹெல்த் சைக்கிள் பாதிக்கும்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு கேட்டா மட்டும்தான் தூக்கமே வரும் அப்படின்ற அளவுக்கு வந்து மாறி, ஸ்லீப் சைக்கிள் மாறி திரும்பியும் வந்து அந்த பழைய ஸ்லீப் சைக்கிள் கொண்டு வரதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம்.
மாத்திக்காத. கண்டிப்பான இல்ல சொல்றேன், அதுக்கு சொல்லல. ஸ்லீப் சைக்கிள்ல நைட்ல நம்ம வந்து எவ்வளவு முழிச்சிருக்கோமோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து பழகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நைட்டு வந்துட்டு தூங்கணும்னு நினைச்சா கூட வந்து எல்லாரும் முக்காவாசி பேர் கேட்டாலும் சொல்லு, சும்மா உட்காந்துருக்கேன், டிவி பார்த்துட்டு இருக்கேன், நான் அப்படியே வந்து விளையாடிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பகல் ஃபுல்லா நல்லா தூங்குவாங்க. நானுமே ஆமா அண்ணே நான் அதானே. மாத்தி இப்பதான் வந்து ஒரு 12:30 மணிக்கு 1 மணிக்கும் தூங்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பிரகாஷ் மாதிரி சீக்கிரம் தூங்கணும், ஒரு 10 மணிக்கெல்லாம் படுத்தணும்னு ஆசையா இருக்கும், 10-10:30 படுக்கணும்ட்டு. ஆனா அது நடக்க மாட்டேங்குது. சும்மா நான் பழைய கம்பெனில வேலை பார்த்த கம்பெனில தலகாணி பிளாங்கெட்லாம் வச்சிருப்பாங்க. மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour தூங்கி இருந்துச்சு, அதுல கிடைக்கிற ஒரு சுகம் இருக்கே அது. ஆனா அதுக்கப்புறம் பண்ண விஷால் முடியாம ப்ரோ, போயிடுச்சு. சொல்லுங்க. இல்ல 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 மதியமும் தூங்க அப்படிலாம் இல்ல. கூடாதா? நீங்க ஸ்லீப் சைக்கிள் மாத்துறதுனா மாத்துங்க, மாத்தலாம், பிரச்சனை கிடையாது. பட் என்னன்னா புரியுது. இல்ல நைட்டு தூங்க அது பழகணும் ஆக்சுவலா தலைவா. எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லி. நான் வந்து கொஞ்சம் வருஷம் வந்து இந்த ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போனா எப்படின்னா 6 to 3 ஈவினிங் 6 o'clock போகணும், 3 மணிக்கு முடியும். 3 மணிக்கு எப்படின்னா கேப், ஆஃபீஸ் கேபு வீட்டில் வந்து விட்டுருவாங்க. எப்படின்னா நான் வந்துட்டு இந்த 3 மணின்றப்போ நான் என்ன பண்ணேன், 2:30க்கெலாம் வந்து 2:30லேருந்து 3 o'clock வரைக்கும் சும்மா தான் இருப்பேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். கரெக்டாக அந்த தூக்கம் வர மாதிரி ஆயிரும். 3 o'clock கேப்ல ஏறினேன்னா உடனே தூங்கிடுறேன். அதுக்கப்புறம் இறக்கி விடுவாங்கல்ல, இறங்கி ஒரு 5 நிமிஷம் நடந்து போகணும் வீட்டுக்கு. அப்படியே அந்த தூக்கத்திலேயே நடந்து போய் உடனே வந்து அப்படியே படுத்துருவேன். ஸோ இப்படிதான் இருந்துச்சு கொஞ்ச நாள். ஈவினிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அது? ஈவினிங் 6 o'clock டு மார்னிங் 3 AM. ஸோ இப்போ அடுத்த நாள் நீங்க 6 மணிக்கு தான் திருப்பி போகணும். ஆமா. அப்ப ஆஹா, நான் வந்து என்ன 3 ஒரு மணிக்கு தூங்குனேன்னா 3 மணிக்கு வந்து தூங்குனேன்னா காலையில ஒரு 9 மணிக்கு எந்திரிப்பேன். 9:30 சூப்பரா ஒரு நாளே இருக்கிற மாதிரி இருக்குமேங்க. ஆமா, அந்த சூப்பரா மாதிரி இல்ல இருக்குங்க. ப்ரோ, அது வந்து கேட்க நல்லா இருக்கும், ஆனா அது நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது கஷ்டமா உங்களோட எல்லா இருக்கும். சைக்கிளுமே ஸ்பாயில் ஆகும், ஃபுட்டு எடுத்துக்க முடியாது, ஆனா நிறைய எனக்கு பிரச்சனை இருக்கு. அது கேட்க வேணா நல்லா இருக்கும். அந்த டைம் எனக்கு இருந்த ஒரே கிரிஞ்ச் அட்வான்டேஜ் கிரிஞ்ச் என்னன்னா, அறிவுரைகள் இன்றைய ஸ்பேஸ் தலைப்பு பரணி டெம்ப்ளேட் இல்ல 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 நீங்க தம்ப்நெயில். ஆஹா. நம்ம என்னன்னா நான் வந்து டூரு, சொல்றேன்னா, டூரு, ஆன்மீகம், ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சாப்பாடு, ஃபுட்டு இப்படியே பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு. கிரிஞ்ச் அறிவுரைகள். என்னது என்ன அது பேர் என்ன, அதுக்கப்புறம் பக்கத்துல வைக்கணுமே, 2025 ஏதாச்சும் ஒண்ணு ஆமா. போடுவேன், கிரிஞ்ச் அறிவுரைகள். கிரிஞ்சு இல்ல இல்ல 2025ன்னு போடுங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஆக்சுவலா. முழுசா எனக்கு அந்த கிரிஞ்ச் டைம் கம்பெனில பண்ணுவீங்களா? வந்து அந்த பரிதாபங்கள் வச்சிருங்க ப்ரோ. கம்பெனில பரிதாபங்கள் வச்சிருங்க, அந்த கார்ல இருக்கும்ல கிரிஞ்சுங்க, கிரிஞ்சு அப்படி அந்த இதை வச்சிருங்க கம்பெனி. சரி, ஓகே, வச்சிடலாம் உங்க ஆசைப்படியே. நீங்க சொல்லி முடிங்க. அதாவது அதான் எனக்கு என்னன்னா அந்த டைம் இந்த ஒரே அட்வான்டேஜ், காலைல 9 வரைக்கும் எந்திரிச்சேன்னா நான் வெள்ளிக்கிழமை ஆனா எந்த படம்னாலும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் அந்த வேலையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், அந்த ஒரு ரீசனுக்காக. ஆனா வந்து வீட்டுல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு, இப்ப சும்மா ப்ரோ சொன்ன மாதிரி 30 வயசு ஆயிடுச்சுன்னா அப்ப தெரியும் கஷ்டம், 30 வயசு ஆயிடுச்சுன்னா அப்ப தெரியும் கஷ்டம், அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு. பரணி 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 இல்ல இல்ல பரணி இல்ல பரணி, எனக்கு ஒரே டவுட் மட்டும். 30 வயசு ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி 33 வயசுல சொல்றாங்களா யாரும்? அதான் புரியல பரணி ப்ரோ. நான் எனக்கு ஃபியூ இயர்ஸ் பேக் நீங்க எப்படி ஒரு 2010 இல்ல அந்த இல்ல மாதிரி வேலைக்கு போயிருப்பீங்க. இல்ல பரணி, எனக்கு டவுட், 30 இந்த வருஷம் சந்தேகம் ஆகுது. கேளுங்களேன். 30 வயசுல ஆயிட்டா கஷ்டம்னு சொல்லி 32 33 வயசுல யாரா சொல்றாங்களா? 32 முடிஞ்சு 33 நடக்கும்போது யாரா சொல்றாங்களான்னு நான் கேட்டுக்கிறேன். அது பரணி, எனக்கு இதை விட தெரியல. டைரக்டா உனக்கு சொல்லவே 30 முடியாது வயசு பிரகாஷ் பரணி, அண்ணா. உனக்கு 30 வயசு வரும்போது தான் தெரியும் அந்த கஷ்டம். அதைத்தானே நான் அவரு அவர் சொல்றேன். 30 அவரு ரிவர்ஸ்ல வந்து தான் போகணும். அதைத்தானே சொல்றேன். வசூல் ராஜால மாதிரி பதில் தெரியலன்னா பரவாயில்ல, கேள்வியே புரியலன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி நிக்கிறாரு. இல்ல 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 அதான் சொல்றேன், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து என்னோடது வந்து அந்த இது ஜாப், நான் அந்த நைட் ஷிஃப்ட் ஜாப் இப்ப பார்க்கல. ஆனா வந்துட்டு இப்ப இந்த ஸ்பேஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா தான் இருப்பேன். ஒன்னு IPL பார்ப்பேன், இல்லைன்னா போர். ஏன்னா காலையில இருந்து சும்மா இருக்கிறதுனால ஒண்ணுமே இல்லைன்றதுனால அதே கம்ப்யூட்டர் முன்னாடி தான் ஃபுல்லா உட்காந்துருப்பேன்றதுனால. சார்லி என்ன சார் பண்றீங்க? தூங்கி அதுதான் ரெஸ்ட் எடுத்துட்டு அதான் இருக்கேன். கேட்க வந்தேன். எதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறீங்க? இல்ல தூங்கி தூங்கி டயர்ட் ஆயிட்டேன்.
அந்த மாதிரி காலையில இருந்து சும்மா இருக்கனால இப்ப ஏதாவது சும்மா இருப்போமே, அந்த சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்றது தெரியாம அதை யோசிச்சு சும்மா இருக்கிறாரு பரணி. ரொம்ப சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். மத்தியானம் சாப்பிட்டாலும் தூக்கம் வந்துருது, நைட்டு 11 12 மணி ஆனாலும் தூக்கம் வந்துருது. அதனால நல்லா தூங்குறேன், அது வேணா உண்மை. ஆனா பரணி நல்ல காலைல 7 மணி 7:30 மணிக்கு வீடியோ அனுப்பிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப அனுப்ப 8:50 9 ஆயிடுச்சு. அதுலயே தெரிஞ்சு போச்சு. அதுதான் நான் சொல்றேன் பிரகாஷ்னா, நான் எனக்கு என்னன்னா மைண்ட் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவருக்கு ஜூன் வரைக்கும் எப்படி ஸ்கூல் கிடையாது, அதனால இன்னும் இந்த மாசம் முடியற வரைக்கும் எதுவும் கேட்க மாட்டாரு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம்னு. ஆனா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலா அதெல்லாம் கேட்கறது இல்ல. எப்படி நமக்கு டைம் இருக்கு, பொறுமையா ரிலாக்ஸா போட்டு அப்லோட் பண்ணிக்கலாம், அப்படிதான் கேட்கறது இல்ல. ஆனா கொஞ்சம் ஆனா பரணி ப்ரோ என்னன்னா, இப்ப அது தூங்குறேன் ஏந்திரிக்கிறேன்றீங்கல்ல, இப்ப ஆனா சில பேருக்கு இந்த நைட் சைக்கிள் செட் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப டிவைனா இருக்கு ப்ரோ. இப்ப எங்க அப்பா வந்துட்டு நான் சொல்றேன், இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிடுறது ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா காலையில அந்த இது மட்டும் குடிப்பாரு, கஞ்சி மட்டும் குடிப்பாரு. அது கோவில்ல சம்திங். அது இல்லாம வந்து இந்த ஒயிட் ரைஸ் இப்ப சாப்பிடுறது இல்ல. அது போல இந்த கவனி அரிசியா சம்திங் ஏதோ இருக்கு போல, கருப்பு கவுனி அரிசி சம்திங். அது அந்த மாதிரிதான். அது ஏதோ அதுதான் வந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காரு. இல்ல அது ரொம்ப கவுனி, நல்ல விஷயம். குதிரவாளி குதிரவாளிலாம் தோசை சாப்பிடுவேன், நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா பரணி ப்ரோ சாப்பிட்டுட்டு இருக்காரு மனுஷன். ஓகே, ஆனா இப்ப எப்படி சொல்றது, என்னமோ சொல்ல வந்தா மறந்துட்டேன், போங்க. ஐயோ சாரி ப்ரோ. சரி, இல்ல அதான் நீங்க இல்லங்க, எல்லாரும் ஹெல்த்தியா இருங்க, என்னைய மாதிரி இருக்காதீங்க. வேற ஒண்ணும் இல்ல, நைட் லைஃப் பயங்கரமா இருக்குன்னு சொல்ல. இல்ல அது பயங்கரமா இருக்கு. ஆனா இது ஒரே ஒரு கிரிஞ்ச் அட்வைஸ் தான், லேட் நைட்ல மட்டும் சாப்பிட்டு தூங்காதீங்க, அது ஒரு பெரிய பஞ்சத்தை ஏற்படுத்துது. ஆனா சில டைம் நம்ம வந்து நைட் ஃபுல்லா முழிச்சிருக்க நைட் நமக்கு பசியும் 11 மணி 11:30 ஆகும். அதான் லேஸ் குறுக்குற மாதிரி ஏதாவது நீங்க சிப்ஸ் சாப்பிட்டு தூங்கலாம், சாப்பாடு எதுவும் சாப்பிடாதீங்க. நைஸ் ப்ரோ, லேஸ் குறுக்குறே ஓகே, ஆனா வந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது. பாட்டன் அட்வைஸ். சரி ஓகே, இதோட சரி இல்ல சிம்பிளா இதோட முடிச்சிடலாம். ஏன்னா சிம்பிளா சொல்ல போனா நைட் லைஃப் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல வீடியோ பார்க்கலாம், அது நல்லா இருக்கும். எல்லா பெங்களூரு சென்னை நைட் லைஃப் வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய விளாக் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். தொடர்ச்சியா வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு டைலாக் இருக்கு, அந்த டைலாக் சொல்ல முடியாது, சென்சார் 18+னால நிப்பாட்டிடுவோம். ஓகே பாய். ஓகே சரி ஓகே பாய், தேங்க்ஸ் ஆல், நாளைக்கு சந்தி.